வணக்கம் ஐயா. சரி சார். திரு ராஜேஸ்வரி அம்மா, திரு வணக்கம். நமச்சிவாயம். சரவணையா வந்திருக்காங்க ஐயா. நிச்சயம் ஐயா. சரி சரி சரி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரவணையா உத்தரவு வழங்கணும். 4 வருஷத்துக்கு பாடி ஆரம்பிச்சுக்கலாங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன் கொளித்த புகழியற்கோன் கலன் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிவசிவ சிவ சிவ. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருடையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னின்றேன் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. எப்பொழுதுமே நாம இந்த நம்மளுடைய சொக்கநாத வெண்பா பாடிதான் ஆரம்பிக்கணும். அதனால இந்த தினம் சொக்கநாத வெண்பா. காக்கை நரி ஞாலி கழுகு பருந்து கிரையாம், ஆக்கையினை யானென்று அலையாமல், வாக்கு மனம் எட்டாத வீட்டிலன்னை காட்டு, துட்டருளம் தட்டாத சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த யாத்திரை பத்து என்ற பதிகத்தையே தொடர்ந்து சிந்திக்கிறோம். இன்னைக்கு குருநாதருடைய கட்டளை யாத்திரை பத்து. இன்னும் அடுத்த பதிகம் குருநாதர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை ஆரம்பிக்கணும். குருநாதர்கிட்ட கட்டளை திரும்பவும் இதுல முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு, அதை நீ சொல்லணும் அப்படின்றது குருநாதருடைய கட்டளை. அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் யாத்திரை பத்துல மிக முக்கியமான சில செய்திகள் இருக்கு. அதை நம்ம அளவலாவிட்டு அதுக்கு அடுத்தபடியா அடுத்த பதிகத்துக்கு போகலாம். குருநாதர் என்ன பதிகம் கொடுக்கிறாருன்னு அது பெருமானுக்கே முழு சமர்ப்பணம். இந்த யாத்திரை பத்து அப்படிங்கிற அந்த பகுதி இதெல்லாம் அடியன் 2 வாரம் ஆயிடுச்சு. எங்க அடியார்களை 1 வாரம் பார்க்கலனாலே அடியனுக்கு இருப்பு கொள்ளாது. அதனால அடியார்கள் 2 வாரம் 1 வாரம் முழுக்கவே பார்க்காம விட்டது அடியனுக்கு கொஞ்சம். அதனால அடியார்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய முகக்குறிப்பை கொடுத்தீங்கன்னா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியார் அந்த ஒரு இதிலேயே உள்ளுக்குள்ள போயிடலாம். அதனால சுசிலாம்மா பார்க்க முடியுது, புஷ்பலதா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, ஜானகி அம்மா அவர்கள், ரஞ்சிதாமணி அம்மா அவர்கள், பாரதி அம்மா அவர்கள், வசந்தா அம்மா அவர்களால பார்க்க முடியுது, புவனேஸ்வரி அம்மா, சிவசிவ ஐயா, சரவணன் ஐயா, ஐயா பார்க்க முடியுதுனால அவங்க எல்லாரையும் பார்த்த ஒரு பெரிய ஒரு தரிசனம். மகேஸ்வரி அம்மா, செல்வி ரவிச்சந்திரன் அம்மா, லோகன் ஐயா அவர்கள், அம்மா பிரேமா அம்மா அவர்கள் எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியுது. அடியன் செய்த இந்த ஒரு ஆனந்த கழிப்பிலேயே போயிடலாம். இன்னும் வாய்ஸே அடியனுக்கு வரல. சாமி அம்மா. ஆக இந்த யாத்திரை பத்துல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நமக்குள்ள தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது அதான் யாத்திரை பத்தியுடைய மிகச்சிறந்த விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பதியத்துக்கு போனா நலமா இருக்கும். ஆக்சுவலி யாத்திரை பத்து கடைசியில தான் நமக்கு வரணும். இருந்தாலும் குருநாதர் நம்ம முன்கூட்டியே பக்குவமாக்குறார். அப்படிங்கிறதுனால அது சில செய்திகள்லாம் அடிக்கடி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் வணக்கம். சரி. ஆக இந்த யாத்திரை பத்துல நம்ம முக்கியமான யாத்திரை வந்துட்டோம் அப்படின்னா, பெருமாள் எங்க யாத்திரை போறோம், எதுக்காக யாத்திரை போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த யாத்திரை என்பது இந்த ஆன்மா ஏற்கனவே அறிவுடைய பொருளோடு சேர்வதுதான் யாத்திரையுடைய முடிவு. இந்த அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருளோடு சேர்ந்து கிடக்கு. அது அறிவற்ற பொருளோடு நீங்கி அறிவுடைய பொருளோடு சேருகின்றது அப்படிங்கிறது தான் இந்த யாத்திரை பத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். திருக்கதவம் திறந்த போதே அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லியிருக்காரு நம்முடைய சுவாமி. அதாவது சுவாமி நமக்காக காத்திருக்காரு. நம்முடைய சிவபெருமான் இந்த அறிவு பொருளோடு சேரணும் அப்படின்றதுக்காக காத்திருக்காரு. அதுல மணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து அப்படின்னு சொல்றோம். இந்த திருக்கதவம் திறந்த போதே நாம என்ன போகணும் அப்படின்னா சிவபுரத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுதான் ஒரு செய்தி. அதனால இந்த செய்தியை சரியா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு நிமிடம், ஏதாவது எனக்காக ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால எனக்காக ஒரு 5 நிமிடம் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, தொடர்புலயே இருங்க. எல்லாரும் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் இருங்க. முக்கியமான செய்தி அப்படிங்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்மாவுக்கு 2 வீடுகள் உண்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு வீடு வாடகை வீடு. எது அப்படின்னா நம்மளுடைய உடல் என்ற வாடகை வீடு இருக்கு இந்த ஆன்மாவுக்கு. அதுக்கு அடுத்து இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நிரந்தரமான வீடு, இறைவனுடைய திருவடி என்ற முக்தி வீடு. 2 தான் இந்த ஆன்மாவுடைய சொந்த வீடு. இந்த ஆன்மாவுடைய சொந்த வீடு என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், ஆன்மாவுக்கு 2 வீடு இருக்கு. ஒண்ணு வாடகை வீடு என்ற இந்த உடல், இன்னொன்னு நிரந்தரமான முக்தி வீடு என்ற இறைவனுடைய திருவடி. 2 தான் இந்த ஆன்மாவுக்கு சொந்தமான இருப்பிடம். கொஞ்சம் முக்கியமானது என்ன நிறைய பேர் பார்க்க முடியல. கொஞ்சம் முக்கியமான செய்தி. இப்போ திருக்கதவம் திறந்த போதே அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ஒரு முக்கியமான செய்தி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடு, நம்மளுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வாடகை வீடுல எத்தனை கதவு இருக்கு? 9. அதுதான் 9 வாசலும் திறந்திருக்கா, மூடி இருக்கா? கண்ணுக்கு ஒண்ணுக்குதான் மூடி இருக்காரு. இருந்தாலும் கண்ணும் திறந்துதான் இருக்கு. நம்ம தூங்குறப்பதான் அது க்ளோஸ் ஆகுது. மித்த எல்லாமே திறந்துதான் இருக்கு. அதுல இந்த கதவெல்லாம் திறந்துதான் இருக்கு இல்ல, இந்த வாசல்ல இந்த கதவெல்லாம் திறந்திருக்கு. ஆனா இந்த ஆன்மா இந்த கதவு வழியா வெளியே போகுதா? எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்களேன். ஓட்டை வீட்டுல இந்த ஆன்மா உள்ளுக்குள்ள இருந்து அந்த கதவு வழியா வெளியே போகாம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம்னு எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் வியந்து பாட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஓப்பனா இருக்கு. ஆனா ஓப்பனா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? இந்த ஆன்மா உள்ளுக்குள்ள வெளியே போகாம உள்ள இருக்கு, ஓப்பனா இருக்கு. இப்ப இந்த கதவும் திறந்திருக்கு. இந்த ஆன்மாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய 9 கதவுகளும் திறந்திருக்கு. அதை தாண்டி சிவபுர கதவும் திறந்திருக்கு. 2 கதவுமே திறந்திருக்கு. இந்த கதவுல வாசல் வழியா அந்த கதவுக்கு போறதுதான் யாத்திரை. எந்த கதவு? இந்த 9 வாசல் என்ற இந்த உடல் கதவுகள்ல இருந்து நாம இறைவனுடைய திருவடி என்ற அந்த கதவுக்கு போறோம் இல்லையா, அதுதான். இந்த உடம்புலையும் 9 கதவும் திறந்திருக்கு. அந்த சிவபுரமும் எப்பொழுதுமே திறந்திருக்கு. ஆக எப்போதுமே திறந்திருக்கிற வீட்டுல நான் எதுதான் நுழையும்? திறந்த வீட்டுல நாய் நுழைந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. நாய் நுழைகின்ற மாதிரி நாமெல்லாம் நாயன்மார்களுடைய வழி வந்தவர்கள், நாமெல்லாம் நாய் போன்றவர்கள். என்ன காரணம்? தலைவனை அறிந்ததுதான் நாய். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா தலைவனை அறியாம இருக்கும். ஆனா நம்மளுடைய நாய் என்ற ஒரே ஒரு உயிர், எல்லாத்துக்கும் தலைவன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எறும்புக்கு ஒரு தலைவன் இருக்கு, யானைக்கு யானை கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தலைவன் இருக்கு, குரங்கு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் தலைவன் என்ற உண்டு. தலைவன் இருந்தா தான் அந்த கூட்டமே செயல்படும். ஆனா பிரிஞ்சாலும் அது வேலை பார்க்கும். சப்போஸ் தலைவன் இல்லாம போயிட்டான்னா தலைவனை மாத்திக்கும். எல்லா உயிரினமும் என்ன பண்ணும்? இப்போ குரங்கு கூட்டத்துல எது வலிமையான குரங்கோ அதுதான் தலைவனா இருக்கும். அதுக்கு அடுத்த வலிமையா இன்னொரு குரங்கு இருந்துச்சுன்னா அதை தலைவனா ஏத்துக்கும். ஆக தலைவனை மாற்றிக்கொண்டே இருக்கும் எல்லா உயிரினங்களும். ஆனா ஒரே ஒரு உயிரினம் தான், அது நாய் என்ற உயிரினம் தான் தன் தலைவனை எப்பொழுதும் மாற்றாது. ஒரு முறை தலைவன் என்றால் அவன்தான் தலைவன்.
நீங்க குட்டி பாப்பாவா இருக்கும், அதுதான் தலைவனை எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க யார் என்ன சாப்பாடு போட்டாலும், பிரியாணி போட்டாலும் என்ன போட்டாலும் அவங்கதான் தலைவன், அவங்க சொன்ன பேச்சதான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால சிவபெருமான் என்பவன் ஒருவனையே தலைவனாக கொண்ட காரணத்தினால நாம் எல்லாம் நாயன்மார்கள். அதனால திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி இறைவனுடைய திருக்கதவம் திறந்த அந்த வீட்டுல நாம எல்லாம் ஈஸியா எளிமையா உள்ள போயிடலாம். சரி, இப்போ இந்த கதவும் திறந்திருக்கு, இந்த உடம்புல இருக்கக்கூடிய 9 வாசலும் திறந்திருக்கு, சிவபுரத்தினுடைய கதவும் திறந்திருக்கு. நம்மளுடைய உயிரானது இந்த 9 வாசல் வழியா வெளியேறும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய முடிவு. நம்ம உயிர் நம்ம எடுத்த நல்வினைக்கு தகுந்தாற் போல நம்ம உயிரானது ஒவ்வொரு சில பேருக்கு கண்கள் வழியா வெளியாகும், சில பேருக்கு மூக்கு வழியா அந்த ஆன்மா வெளியே போகும், சில பேருக்கு வாய் வழியா, சில பேருக்கு ஆசன வாய் வழியா, இது மாதிரி 9 துவாரங்கள் வழியாகவும் இந்த ஆன்மா வெளியேறும். இந்த ஆன்மாவானது 10வது வாசல்னு ஒரு வாசல் இருக்கு. 10வது வாசல் என்ற இந்த கபால வாசல் இருக்கு இல்லையா, பிரம்மரேந்திரம் என்ற இந்த கபால வாசல் வழியா எந்த ஆன்மாவெல்லாம் வெளியேறுதோ அந்த ஆன்மாவெல்லாம் திருக்கதவம் திறந்த திருக்கதவம் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேரும் என்பது கருத்து. யாரெல்லாம் இந்த 9 வாசல்கள் வழியா மாயை நிரப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வழியாவே உயிர் போகும், அந்த வழியாவே ஆன்மா போகும். சில பேர் பார்த்துக்கிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கண்கள் வழியா. சில பேர் ரொம்ப மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு வச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வாய் வழியா. அந்த மாதிரி யார் எந்த ஒரு கதவை அதிகமா பயன்படுத்துறாங்களோ அந்த கதவு வழியாவே இந்த ஆன்மா வெளியே போயிடும். ஆனா சித்த புருஷர்கள் எல்லாமே இங்க தலை என்று சொல்லக்கூடிய பிரம்மரேந்திரத்துல அவர்கள் எல்லாம் சென்னி என்று சொல்லக்கூடிய சென்னியில அவர்கள் தன்னுடைய அடிக்கடி இறைவனை போய் அவர்கள் சென்று தரிசித்து வருவதனால அவர்களுக்கு தெரிஞ்ச வாசல் இதுதான். அதனால உயிர் நீங்கினதுக்கு அப்புறம் இந்த வாசல் வழியா அவர்கள் வெளியேறுவாங்க. உங்கள் வாசல் வழியா எந்த ஆன்மாவெல்லாம் வெளியேறுகின்றதோ அந்த ஆன்மாக்கு இறைவனுடைய திருக்கதவம் திறந்து அது உள்ள போறதுக்கான முழு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த மாயையை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிட்டு தினமும் சிவபூசையில அந்த கபாலத்துல நம்ம போய் டச் பண்ணி கொண்டு வரோம். இந்த கபாலம் தான் நம்மளுடைய கேதாரம், இந்த கபாலம் தான் ஹிமாலயம், இந்த கபாலம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய இமயம். இந்த இடத்த போய் இந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் பயணிச்சு அங்க போய் தொட்டுட்டு வர்றதுதான் நமக்கு அந்த பயணம். அப்படி தினமும் போய் சிவபூசையில இந்த ஆன்மா இந்த இடத்துல ஒளிமிக்க பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்கக்கூடிய நிலையில இருந்ததுன்னா இந்த ஆன்மா பயிற்சி பெற்றனால தன்னுடைய உயிர் நீங்கிற காரணத்தில் அந்த சகஸ்திர தலம் என்று சொல்லுகின்ற பிரம்மரேந்திரம் வழியாக சென்று அது இறைவன் என்ற ஒளி பொருளோடு சென்று சேரும். அப்போ ஒவ்வொரு நாளும் சிவபூசையில நாம செய்யக்கூடிய விஷயம் என்பது இந்த 9 வாசல்களையும் அடைத்து உள்ளிருக்கக்கூடிய சிவம் என்ற தழலை ஏற்றி அந்த ஒளியை வழிபாடு செய்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த சகஸ்திர தலத்தில் இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி சமேத சதாசிவனை நாம தரிசிப்பதுதான் சிவபூசை. அதுக்குதான் ஒத்திகை எடுக்கிறோம். அதுக்குதான் நம்ம தினமும் சிவபூசை என்பது அதுக்குதான் ஒத்திகை எடுக்கிறோம். எந்த கதவு வழியா நான் போனா இப்ப பாருங்க சொல்லுவாங்கல்ல, நல்ல புலனா முறவாசல்ல வரும், கெட்ட புலனா எப்படி வரும், பின்வாசல்ல தான் வரும் சொல்லுவாங்க இல்லையா. எந்தெந்த வாசல்ல வர்றாங்களோ அந்தந்த வாசலுக்கான தகுதி உண்டு. ஆக நாமெல்லாம் இறைவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய முறையான திருமுறை படிக்கிற முறையான பிள்ளைங்க. அதனால நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சா, இந்த இடத்துல கதவு இருக்குன்னு தெரிஞ்சதானே தட்டுவோம் இல்ல. கதவுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல நம்ம வீட்லயே இருக்கோம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஒரு சுரங்க பாதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது நமக்கு சொல்லாம போயிட்டாங்க, அப்புறம் நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப அந்த கதவை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். அந்த இடத்துல கதவு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அங்க பயன்படுத்துவோம். அது போல ஒவ்வொரு நாளும் அந்த கதவை போய் தட்டிட்டு வர்றதுதான் குண்டலினியில இருந்து மேல கீழே இருக்கக்கூடிய குண்டலினிய மேல கொண்டு போய் சேர்த்து கீழே குண்டலி என்பது அன்னை பராசக்தி, இந்த சகச தளத்துல இருக்கிறது சிவம். 2 பேரையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு பேரு தான் சிவசக்தி ஸ்வரூபம் சொல்லுவாங்க. இப்படி சேர்க்க விடாம யார் தடுப்பா அப்படின்னா ஆணவம் என்ற தட்சன் தடுப்பான். அதனாலதான் தொண்டை வரைக்கும் வந்துட்டு திரும்ப இறங்கிடும். அப்போ இந்த தொண்டை வரைக்கும் வந்தது அதுக்கு கண்டத்தை தாண்டாம அப்படியே கீழே இறங்கிறனால யார போய் அடைய முடியாது. சிவத்தை போய் இந்த சக்தியை அடைய முடியாத காரணத்தினால தாக்ஷாயணி தனியாவே இருப்பா. தாக்ஷாணியை ஒண்ணு சேர்க்கறதுக்காக நம்முடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இந்த உலக மாயை அடங்குவதற்காக கண்டத்துல ஒரு இறைவனுடைய திருநேத்திரம் இந்த கண்டமணியை நம்ம
அங்க போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இறைவனுடைய திருநோக்கு நம்மளுடைய கண்டத்துல படுறதுனால அங்க இருக்கக்கூடிய ஆணவம் என்ற அந்த விஷயம் அழிந்து, அதுக்கப்புறம் அங்க இருந்து அன்னை பராசக்தி மேல தாக்ஷாயணி மேல போய் அங்க சிவசக்தி ஸ்வரூபம் காணப்படுகின்றது. அப்போ இந்த பயிற்சியை செய்வதுதான் என்னது? சிவபூசை. இந்த பயிற்சியை செய்வதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கக்கூடிய 9 வாசலையும் அடைத்து விட்டு, அதை அடைச்சிட்டாலே என்ன ஆயிடும்? உள்ள இருக்கக்கூடிய சிவம் தெளிவா தெரியும். 9 வாசலையும் அதுக்காக மூச்சை நிறுத்துவாங்க, தெரியும் இல்லையா? அது ரேசகம், கும்பகம், அப்புறம் பூரகம் என்று சொல்லுகின்ற 3 நிலையில காத்த அப்படியே பூரகத்துல அப்படியே நிறுத்துவாங்க, அப்படியே காத்த நிறுத்துவாங்க. அப்போ கும்பம் சொல்லலாம். நம்ம கும்பத்துல கொண்டு போய் தான் சாமிக்கு சொல்றோம். அது மாதிரி நம்ம உடம்புல மூச்சு காத்துதான் கும்பம். அந்த மூச்சு காத்த கும்பம் நம்ம நிறுத்த என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய தம்பம் என்ற தழல் அப்படியே தக 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 தகன்னு எரியும். மூச்சை வெளியில விட்டுட்டு, இப்ப நீங்க கொள்ளுப்பற்று போயிருக்கீங்களா? கொள்ளுப்பற்று பார்த்திருப்பீங்க. ஊதுனோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அடிப்பாங்கல்ல, அடிக்கடிக்கு என்ன ஆகும்? அப்படியே அந்த இடத்துல அப்படியே தங்கம், அப்படியே அந்த அது அதிகமா அப்படியே தழல் வந்து அப்படியே உருகும்ல. அப்ப அந்த காத்து அந்த பக்கம் அடிக்காம நான் வேற பக்கம் அடிச்சா என்ன ஆகும்? இப்ப இந்த பக்கம் தான் இது இருக்கு, என்னுடைய பற்ற இருக்கு, பற்ற பக்கம் தான் நான் காத்து அடிக்கணும். வேற பக்கம் மாத்தி அடிச்சா ஐயா சின்ன சந்தேகங்க ஐயா. ஐயா இப்ப இந்த பிரம்ம கமலம் அத பத்தி எதுவுமே தெரியாத ஆன்மாக்கள் இருக்காங்க. அவங்க அன்பு கருணை இதோட நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அப்ப சிவபெருமானாகவே ஒரு அன்பு, அதுதான் சொல்ல வந்தேன். இவ்வளோ பயிற்சி செஞ்சு செய்யறதுக்கு அன்பு என்ற அந்த ஒரு ஒற்றை அந்த நூல் என்ன பண்ணும்னா, உங்களுடைய குண்டலிலேயே டைரக்டா கொண்டு போய் எங்க சேர்த்துறோம்? அப்படி நேரா கொண்டு போய் அந்த பிரம்ம கமலத்துல போய் சேர்க்கும். அப்படி சேர்க்கறதுனால ஒவ்வொரு நாளும் சிவசக்தி ஸ்வரூபத்தை அவர்கள் தன்னை அறியாமலே தரிசிக்கிறனாலதான் அவர்கள் தொடர்ந்து அன்பு செய்ய முடியும், தொடர்ந்து கருணை செய்ய முடியுது. ஆக கருணை அன்பு இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா பிரம்ம கமலத்துக்கு பிரம்மர் ஏந்திரத்துக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் குண்டலி என்பது மேல போகும். குண்டலி அடக்கிறதுக்கு பயங்கர மூச்சு காத்து அடக்கிறது அதெல்லாம் ஒரு பயிற்சியா இருந்தாலும் கூட அந்த பயிற்சியின் மூலமாகவும் நம்ம தொட முடியும். ஆனா கருணையின் மூலமாக தொடுவதைத்தான் யார் விரும்புறான்? சிவம் கருணையின் மூலமாக தொடர்ந்துதான் விரும்புறாங்க. யாரு வேணாலும் நம்ம வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு, அந்த விளக்க பாத்தீங்கன்னா கெட்டவங்க தேய்ச்சாலும் வரும், நல்லவங்க தேய்ச்சாலும் பூதம் வரும். ஆனா எது நல்லது அப்படின்னா நல்லவங்க கையில இருக்கணும். அது போல நீங்க பயிற்சி செய்து இறைவனை அடைய முடியுமான்னா அடைய முடியும். அது நீங்க சிவத்தை பார்க்க முடியாது, சிவத்துக்குரிய அந்த பொசிஷனை தான் பார்க்க முடியும். நீங்க அன்பினால அடைவதுதான் சிவம். அதனாலதான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாகி நிற்பது யாரும் அறிகிறது. அதனால அன்பு கொள்ளுவதுதான் இது எல்லாத்துக்கும் விட சிறந்தது. அதுதான் நம்ம முடிக்கலாம்னு நினைச்சேன். சந்திராமா அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நல்லது. இவ்வளவு சொல்லி இவ்வளவு கஷ்டமான விஷயத்த செய்யறதுக்கு பதிலா அன்பு என்ற ஒற்றை அந்த நூல் என்பது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினிய சகசர தலத்துல எளிமையா ஏற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆதாரம் அன்புதான். நீங்க அன்பு இல்லாம செஞ்சாலும் ஏறும். ஐயா ஒரு சின்ன கருத்துங்க ஐயா. இந்த பிரம்மரந்திரத்துக்கு அந்த சக்தி அந்த உணர்றது வந்து நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கிறேங்க. எங்க அப்படின்னா பேரூர் கோயில்ல கருவறைக்கு போயிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த தலைக்கு மேல அப்படியே இந்த ஒரு அப்படியே ஈர்ப்பு உணர்வு அப்படியே ஸ்டே ஆகுங்க. அது அங்க மட்டும் கிடையாதுங்க, நம்ம அடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அடியார்கள் நிறைய பேர் சேர்ந்தாச்சு அப்படின்னா அந்த அடியார் கூட்டத்துல வந்து அந்த உணர்வு எனக்கு நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி இந்த நார்த் சைட்ல அந்த கன்னியா என்ன பிரம்மகுமாரிகள் பிரம்ம சமாஜம் என்னமோ சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு தடவை வந்து அங்க போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டதுங்க. அங்க போயிட்டு அங்க வெளியில வர்ற வரைக்கும் வந்து ஒரு 8 மணி நேரம் இருந்தங்க. அந்த 8 மணி நேரமும் எனக்கு அந்த நிலையிலேயே இருந்தங்க ஐயா. அதனால அடியார்கள் கூட இருக்கிறது வந்து அந்த ஒரு உணர்வு நல்லாவே கிடைக்குதுங்க ஐயா, நிறையவே கிடைக்குது. ஐயாவே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அன்பு நிறைந்து கருணை நிறைந்து இருக்கும் போது நம்மளுடைய சகஸ்ர தலம் என்ற அந்த தன்னாலேயே அது என்ன ஆகும், அந்த பூ வந்து பக்குவம் அடைஞ்சுனா தானாவே தேன் ஊறுவது போல இந்த ஆன்மா என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற தேன் எங்க வந்து இருக்கும், மேல நிற்கும். கீழே இருக்கிற தேனு பூவோட கீழே இருக்கிற தேன் மேல எங்க இருக்கும், மகரந்த கிட்ட வந்து நிற்கும். அப்போ எளிமையா எடுத்துட்டு போகும் அந்த வண்டு. அது போல இந்த ஆன்மாவுக்கு அன்பு என்ற அந்த அந்த பக்குவம் வந்த உடனே
கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி மேல போய் சேரும். சரி, இப்போ சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா சிவபூசை செய்து 9 வாயிற்கதவுகளையும் அடைத்து திறந்த கதவாக, இதுவும் திறந்த கதவு தான், சிவபுரமும் திறந்த கதவு தான். இந்த திறந்த கதவுல இந்த கதவு வழியா போகாம இந்த பிரம்மரேந்திர கதவுல போவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பயிற்சி தான் சிவபூசை அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிவபூசைன்றது என்னமோ, அதனாலதான் நீங்க சிவபூசையில காது வேலை செய்யக்கூடாது, 5 பேரறிவும் கண்களே கொலைன்ற மாதிரி, 5 பேரறிவும் கண்ணுக்குள்ள வந்த மாதிரி எல்லா அறிவுகளும் நமக்குள்ள நிறைஞ்சு பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த ஒவ்வொரு நாள் அந்த பூசனை தான். அப்ப யாத்திரை என்பது என்னன்னா, இந்த திறந்த கதவு வழியா போய் அந்த திறந்த கதவுக்குள்ள போய் சேர்வதுதான் யாத்திரை முடிவடைகிறது. அந்த பக்குவத்தை பெற வேண்டும். அப்படிங்கறதுனாலதான் இந்த யாத்திரை பத்த மாத்தி கொடுங்க சத்தம் இல்லாம. அப்போ இந்த திறந்த கதவாகிய இருக்கக்கூடிய இந்த உடல்ல இருந்து திறந்த கதவாக இருக்கக்கூடிய சிவபுரத்துக்கு போகணும். அதுதான் யாத்திரை. அப்படி போகணும் அப்படின்னா பிரம்மரேந்திரம் வழியா போனாதான் அந்த கதவை போக முடியும். மித்த வழியா போனா திரும்ப மீண்டும் பிறப்பு இருக்கு. என்ன காரணம்? மித்த எல்லாமும் மாயை என்ற அந்த பொருளால அடைச்சிருக்கு. நீங்க கண்ணு என்ன ஆகும்? கண்ணுன்ற பாதை கூட எல்லாமே என்ன அடைச்சிருக்கு? மாயை தானே. பாக்குற பொருள் எல்லாம் ஆசைப்படுறோம்ல. காது என்ன பண்ணுது? கேட்கிற பொருள் கேட்கிற எல்லாத்தையும் ஆசைப்படுது இல்ல. நாக்கு என்ன பண்ணுது? சுவைக்கிற எல்லாத்தையும் ஆசைப்படுது. மூக்கு நுகர்ற எல்லாத்தையும் ஆசைப்படுது. நம்முடைய தோல் எல்லாத்தையும் ஆசைப்படுது. நம்மளுடைய ஆசன வாய், நம்முடைய எல்லாமே கருவாய் எல்லாமே என்னப்படுது? எல்லாமே ஆசைய அந்த மாயையை உள்ள அடக்கி இருக்கனால 9 கதவு வழியாவும் எதுதான் நிறைஞ்சிருக்கு? நம்மளுடைய மாயை தான் நிறைஞ்சிருக்கு. அந்த மாயை வழியா இந்த ஆன்மா போயிடுச்சுன்னா மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா மாயையற்ற இடம் எதுன்னா கதவு என்பது. ஆனா அந்த கதவு தட்டினாதான் திறக்கும். அந்த கதவு என்பது பிரம்மரேந்திரம். அந்த கதவின் மூலமாக இறைவனை தொடர்பு கொள்வது என்பது இந்த ஆன்மா உயிர் இந்த உடம்பு இந்த வாடகை வீட்டுல இருந்து கிளம்பிச்சுன்னா அது கண்டிப்பா எங்க போய் சேரும் அப்படின்னா அது அடுத்த கதவாக போய் சேரும் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுது. தேவி அம்மா சுவாமி, அதாவது இந்த நம்ம தலைக்கு மேல இருக்கிறது வந்து ஞானேந்திரியங்களும் தலைக்கு கீழே இருக்கிற பாகங்கள் வந்து கர்மேந்திரியங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்கய்யா. அப்போ தலைக்கு மேல இருக்கிற பாகங்கள் மூக்கு வழியா கண்ணு வழியா இந்த அதுல இருக்கிற ஒரு உறுப்பு வழியா உயிர் போயிடுச்சுன்னா நம்ம ஒரு நல்ல பிறப்பா பிறக்குவோம். இல்ல அது கீழே இருக்கிற உறுப்பு வழியா போச்சுன்னா ஈன பிறப்பா பிறப்போம்னு சொல்லி இத கேள்விப்பட்டிருக்கேங்க. அது அப்படி இல்ல. தலைக்கு மேல ஞானேந்திரியம் அப்படிங்கிறது என்னன்னா, கர்மேந்திரியம் என்னது கை, கால், கருவாய், எருவாய், வாய், இதுதான் கர்மேந்திரியம். ஞானேந்திரியம் என்பது கண்ணு, மூக்கு, காது, தோல் அப்படிங்கிறது உடம்பு பூரா இருக்கு. அப்ப ஞானேந்திரியம் உடம்பு பூரா இருக்குன்னு தலைக்கு மேல இருக்குன்னு சொல்ல முடியாது. தோல் என்ற தொடு உணர்வு உடம்பு முழுக்க இருக்கு. அப்ப இந்த ஞானேந்திரியன்றது ஒரு சென்ஸ் தான். கர்மேந்திரியன்றது ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம். அதனால இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த 9 வாசல்ல எந்த வாசல் வழியா போனாலும் அதற்கு மீண்டும் பிறப்பு உண்டு. உயர் பிறப்பு, தாழ் பிறப்பு. அம்மா சொன்ன மாதிரி கண்ணு வழியாவோ தலையில இருக்கக்கூடிய அந்த உறுப்பு வழியா போச்சுன்னா உயர் பிறப்பாவும், மித்தபடியா போனா தாழ் பிறப்பாவும் இருக்குன்னு சொல்றதுக்கு அது அடியனுக்கு அவ்வளவு தெரியல. ஆனா அப்படி சொல்ல கூற்று இருக்கு. ஆனா இதுல எந்த கதவு வழியா போனாலும் திரும்ப பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா பிரம்மேந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கதவு மூலமா போனா அதுவர்கள் மீண்டும் வாராத இறைவனுடைய முக்தி இன்ப வீட்டை அடைவார்கள். அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் அது கருணை என்ற ஒரு பெரும் கயிற்றினாலே அந்த மூலாதாரத்திலிருந்து பிரம்மரேந்திரத்துக்கு பயணம் செய்து பார்ப்பதுதான் யாத்திரையினுடைய ஒத்திகையே. அதைத்தான் செய்யணும். அதுதான் அம்மா பிரேமா அம்மா சொல்ல வர்றாங்க. அம்மா பிரேமாம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? சரவணையா சுவாமி. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிற போது கடைசியா மூடக்கூடிய இது வந்து உச்சம் அப்படிம்பாங்க, அதாவது தலையோட உச்சி. அதே போலதான் இறப்புங்கிறது அந்த வழியா ஆன்மா வெளியேற போது அதனுடைய பிறப்பு பூர்த்தி அடையுது அப்படிங்கறதுதான் சித்தர்களுடைய வாக்காக இருந்தது. சிறப்பு. அதுதான் இப்போ ஐயா சொல்ல அது மாதிரி நம்ம உடம்புல கடைசியா மெல்லிசா இல்லாம கடைசியா காடாகக்கூடிய இருக்கிற இடம் இந்த பிரம்மரேந்திரம். அதான் சொல்லுவாங்க உச்சிக்குழின்னு இல்லையா.
உச்சிக்குழி. அந்த உச்சிக்குழி வழியா அதுதான் பிரம்மரேந்திரம். அது ஒரு புழை இருக்கு, சின்னதா ஒரு புழை இருக்கு எப்பவுமே. அதன் வழியாக இறைவனை கொண்டு அதுதான் இறைவனோட கனெக்ட் பண்ணக்கூடிய இடமாக சொல்லுவோம். அதனால அந்த இடத்துல யாரும் டச் பண்ணக்கூடாது, கை வைக்க, குருநாதரை தவிர வேற யாரும், குருநாதர் தாய் தந்தையரை தவிர இந்த இடத்துல யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். சரி, அப்போ இன்னொரு முக்கியமான செய்தி, நம்மளுடைய சிவபூசை எப்படி இருக்கணும்? இப்ப சொல்லுங்க, சிவபூசை எப்படி இருக்கணும்? அந்த 9 வாசல் வழியா போகாம நம்ம மனது அந்த நிலைக்கு மேல் நோக்கி போகக்கூடிய அந்த சிவபுரம் கதவை திறந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அத நினைச்சு அப்ப போயிட்டு வந்தா கூட அந்த நினைவாவே நம்ம இருக்கணும் அப்படின்னு அடியனுடைய கருத்து இல்லையா. பிரம்ம கமலத்துல இருக்கிற அந்த அந்த நிலையில போய் டச் பண்ற அளவுக்கு நம்மளுடைய சிவபூஜை இருக்கணும். ஆமா, எப்ப பிரம்ம கமலத்துல டச் ஆகும்னா தன்னையே மறந்த நிலையில தான். ஏன்னா 9 வாசலை அடைக்கணும். 9 வாசலை அடைச்சாதான் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நேரம் அந்த வாசலை போய் டச் ஆகும். இந்த 9 வாசல்ல வருகின்ற அந்த காம, குரோத, மத, லோக, மாச்சரியம் என்று சொல்லுகின்ற அத்தனை உணர்வுகளையும் மறந்த நிலை, தன்னை மறந்த நிலையில அப்படியே பெருமான் நம்ம பாதிக்கும் போது குண்டலினி என்ற அந்த மகா சக்தியானவள் இங்க பிரம்ம கமலத்தில் இருக்கக்கூடிய பெருமானோடு சென்று சேருகின்ற அந்த சக்தி, சிவசக்தி இணைவு தான் சிவபூசை. சிவபூசை அதுதான். அப்புறம் இன்னொரு சிவபூசை இல்ல, இன்னொரு சிவபூசைக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரு 3 to 4 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் இல்லை. முக்கியமான செய்திங்கனால கொஞ்சம் அடியன் வலியுறுத்துறேன். அடியார்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரணும். விழா கமிட்டியார்கள் அடைக்கிறார்கள், எங்க இருந்தாலும் வேலைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஏன்னா சின்ன ஒரு செய்தி இங்க இருக்கு, அதுக்காக வேற ஒண்ணு. இப்போ நம்மளுடைய சிவ வழிபாடு என்பது எப்படி இருக்கணும்னா, சிவ வழிபாடு என்பது குருகுலம் தான், பள்ளி தான், ஸ்கூல் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது என்ன ஸ்கூலு அப்படின்னா, நம்ம படிக்கிற சிவ வழிபாடு, சிவனுடைய அந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல்னா கோயட் ஸ்கூல். கோயட் எஜுகேஷன். கோயட் எஜுகேஷன் என்ன சாமி? கோயட் எஜுகேஷன் என்ன? இருபாலரும் படிக்கிறது. இருபாலர்னா யாரு? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய இடம் தான் கோ எஜுகேஷன். அப்போ சிவபெருமான் வழிபாடு செய்கின்ற அந்த சிவபூசையும் ஸ்கூலு தான். நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி. அதுக்காக அவங்க எல்லாரையும் ஆன் பண்ண வச்சிருக்கேன். நாம சிவபெருமான வழிபாடு செய்கின்ற சிவபூசை இருக்கிற இடமும் ஸ்கூலு தான். அந்த ஸ்கூல் கோ எஜுகேஷன் தான். ஆனா நான் மட்டும்தானே சிவபூசை பண்றேன். எனக்குள்ள நான் ஆண் அப்படின்னா பெண் யாரு? நான் பெண்ணுன்னா ஆண் யாரு? அப்போ ஆன்மால என்ன கிடையாது? ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ஆன்மால ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு அப்போ இந்த இடத்துல கோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா சிவபூசை பண்ணும்போது ரெண்டு விஷயமும் சேர்ந்து வரணும். என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆன்மா, இன்னொன்னு மனசு. இந்த ரெண்டும் சேர்ந்து எப்ப சிவபூசை செய்யுதோ அந்த சிவபூசை தான் சிறந்த கல்வி, சிறந்த ஞானம். அதுதான் நமச்சிவாய மந்திரம். அந்த சிவபூசை தான் நமச்சிவாய மந்திரம். அழகு. அந்த குழந்தை அவ்வளவு அழகா கையெடுத்து கும்புறாங்க பாரு, தேவியம்மா குழந்தை. மகிழ்ச்சி. கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடுன்ற மாதிரி தேவியம்மா சின்ன பாப்பா கூட எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். அப்போ இந்த சிவபூசையில கோ எஜுகேஷன் என்பது என்னன்னா, நம்மளுடைய மனசும் நம்மளுடைய ஆன்மாவும் சேர்ந்து சிவத்தை படிக்கணும். இதை எதுக்குடா ஆன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, முக்கியமான செய்தி அங்கதானே இருக்கு. சில சமயம் என்ன பண்ணுது, மனசு மட்டும் படிக்குது, ஆன்மா முன்னேற்றம் இல்லை. சில சமயம் ஆன்மா முன்னேற்றம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, மனசு வளர மாட்டேங்குது. ஆக மனசும் ஆன்மாவும் ஒரு சேர வளர்கின்ற அந்த இடம்தான், அந்த நிலைதான். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், மனசு ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? நம்ம ஒண்ணு சொல்லுவோம், மனசு ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். மனசு பேசினாலும் ஆன்மா முன்னேறாம அப்படியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆக ஆன்ம முன்னேற்றமும் மனசும் ஒரு சேர பயணிக்கின்ற அந்த கோ எஜுகேஷன் தான் சிவ பள்ளி. அதுல ஒருத்தவங்க மிஸ் ஆனாலும் மார்க் பாதிதான். நீங்க மனசு மட்டும்தான், மனசால மட்டும் எல்லாம் பண்றேன் அப்படின்னா, ஆன்மார்த்தமா எதுவும் பண்ணலன்னா, ஆன்மார்த்தமா பண்ணுவேன், மனசு என்னமோ பண்ணுதுப்பா,
நான் உட்காந்து 10 நிமிஷம் தான் உட்காந்து இந்த திருவாச சிந்தனை கேட்கிறப்ப வரைக்கும் என் மனசு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் திருவாச சிந்தனைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, சிவத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, மனசு எங்கேயோ தறிக்கட்டு ஓடுது அப்படின்னா அப்போ அந்த மனசு என்ற அந்த பொருள் பக்குவம் அடையல. இந்த மனமும் ஆன்மாவும் சேர்ந்து பக்குவம் அடைகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் என்ன? சிவபூசை. அதுக்கு பேர் தான் சிவபூசை. அப்ப சிவபூசையில ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அன்பினுடைய நூலை அந்த அந்த மூலாதாரத்துல கட்டி அடுத்த கயிறு ஆட்டோமேட்டிக்கா பிரம்ம கமலத்துல டச் பண்ணி அந்த நம்மளுடைய மொத்த ஆன்ம அந்த பவரும் அங்க பிரம்ம கமலத்தை ஒவ்வொரு நாளும் டச் பண்ணிட்டு வருது இல்லையா? இதுதான் என்னது? சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்ற. இதுக்கு பேர் தான் தேனூறுதல் அப்படின்னு. சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறுதல்னா என்ன ஆகும்? எப்பவுமே தேன் எங்க வந்து பூவோட காம்புல இருந்து அந்த அங்க சூழ்ல இருந்து அப்படியே மேல ஏறி அப்படி என்ன பண்ணும்? அப்படியே மகரந்தம் வரைக்கும் அது நிற்கும். அதுதான் கீழே இருக்கிற அந்த தேனு எங்க போய் நிற்கும்? மகரந்தம் நிற்கும். பூ எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? பூ பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். பூவுக்கு கீழே சூழ் இருக்கும், சூழுக்கு மேல என்ன இருக்கும்? அந்த அப்படியே அந்த தாழ் வழியா என்ன ஆகும்? தாழ் வழியா அப்படியே அந்த மகரந்த தேன் வந்து என்ன ஆகும்? மேல போய் அந்த மகரந்தத்தோட கலந்துக்கும். அப்ப தேன்ல தண்ணி இருக்கு, அந்த மகரத்துல என்ன இருக்கு? பொடி இருக்கு. ஓகே, அப்ப பூவும் நீரும், அதுதான் பூவும் நீரும். அப்போ நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா பூவும் நீரும் நமக்குள்ளேயே வந்துடும். பூவும் நீரும் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய ஆன்மா தான். ஆக நல்லா கவனிங்க, நாம அன்பின் என்ற கருணையினால கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தையும் மேல இருக்கக்கூடிய பிரம்ம கமலத்தையும் இணைத்து அங்க இருக்கக்கூடிய அந்த பராசக்தியை கொண்டு போய் சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த சிவசக்தி இணைவு தான் நமக்கு பரமானந்தம். அதுதான் முழு ஆனந்தத்தையும் தருகின்றது. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவும் மனதும் ஒரு சேர பயணிக்கின்ற பயில்கின்ற இடமாக அமைகின்றதுதான் என்னது? சிவபூசை. அப்ப ரெண்டு விஷயம் சிவபூசை. நம்ம ஆன்ம முன்னேற்றம் இருக்கா, நம்ம மனசு முன்னேற்றம். ஏன்னா ஆன்மா தனியா முன்னேறிட்டு இருக்கும். சில பாத்தீங்கன்னா அவங்க பக்தி நிலையில எங்கேயோ இருப்பாங்க, ஆனா அவங்க மனசு இந்த உலகவியல் மனசுல பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா மனசு வந்து நல்ல சுத்தமா இருக்கும், ஆனா ஆன்மா என்ன செய்யாது? முன்னாரவே முன்னேறாது, அப்படியே நிற்கும். அப்ப இந்த ஆன்ம முன்னேற்றமும் ஏன்னா ஆன்மாவுக்கு எது கிடையாது? ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? மனசு கிடையாது, புத்தி கிடையாது, கண்ணு கிடையாது. இதெல்லாம் டூல். ஆன்மாவை மேல வைக்கிற டூல். இதெல்லாம் ஸ்கூட்டர் மாதிரி. நம்ம வீட்டுல எப்படி நம்ம இருக்கோம்? வீடும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. சில பேர் வீட்டை கிளீனா வச்சிருப்பாங்க, அவங்கள விட்டுருவாங்க. சில பேர் அவங்கள கிளீனா வச்சுக்குவாங்க, வீட்டை விட்டுருவாங்க. புரியுதுங்க நான் சொல்றது? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க எல்லாத்துக்கும்? இப்போ அதுதான் ஆன்மாவுக்கும் மன. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பயில்கின்ற ஒரு இடமாக அமையணும் அந்த இடத்தை. அப்போ யாத்திரை என்பது என்னன்னா, இந்த 9 கதவுகள் மூலமாக போகாம 10வது கதவுல தொடங்கி அங்க போய் இறைவனை போய் சேருவது அப்படிங்கிறதா முழு விஷயமா சொல்லப்படுது. அதுதான் யாத்திரை. யாத்திரையில நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, யாத்திரையில போறதுக்கு நமக்கு சில குணங்கள்லாம் வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, விடுமின் வெகுளி வேட்கை நோய். இப்ப வேட்கை நோய் இருக்கக்கூடாது. வெகுளியும் வேட்கை என்ற 2 நோய்களையும் விடணும். விளையாட்டை விட்டுறணும். இந்த உலக விளையாட்டை விட்டுறணும். உலகத்தை பத்தியே நினைத்து உலகத்தை பத்தியே என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நான் இவ்வளவு பேசுறேன்ல சாமி, கொஞ்சமாச்சும் சாமி தம்புடி அளவுக்காவது பக்குவம் வச்சிருக்காரு எனக்கு. அதாவது ஊருக்குதான் உபதேசம், உனக்கு எனக்கும் கிடையாதுன்ற மாதிரி எவ்வளவு பேசினாலும் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ அடிநாயன் எப்படி வேலை செய்யறேன் அப்படின்னா, ரொம்ப கீழ்த்தரமா, ரொம்ப கீழறங்கி படிச்சது மறந்துருச்சு, சித்தாந்தம் மறந்துருச்சு, சொன்ன சொல்லு மறந்துருச்சு, சிவபெருமான் மறந்துருச்சு, எல்லாம் மறந்து போச்சு. ஒரு புத்தி வேதளிச்ச மாதிரி தான் அடியன் இருந்தேன் அந்த சில விஷயங்கள். அதையும் ஏன் அப்படின்னா, சொல்வது யாருக்கும் எளிது, ஆனா அதை செய்து காட்டணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப நீயே செஞ்சு காட்டல, அப்புறம் நாங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாயாசம் தாங்கி இருக்கக்கூடிய குவளை பாயாசத்தை அருந்தாது. அது போல 1000 முறை நான் பேசினாலும் நான் தாங்கி இருக்கிற பாத்திரம் தான், நீங்க தான் சாப்பிடணும். அதனால அடியனை வைத்து இந்த பாயாசத்தை இது பண்ணிடாதீங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய பாயாசம் என்பது குருநாதர் கொடுத்தது, அதுல எந்த குறையும் இல்லை. அடிநாயனுக்கு அந்த பக்குவம் வரல அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இங்கே எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன். இன்னும் நிறைய பக்குவம் வரும், ஆனா வரும். இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது அப்படியே உடனே போய் அப்படியே கீழே விழுந்துருது, அப்படியே உடைஞ்சிடுறது.
அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு இது பண்றது. அப்போ இறைவனை இறைவன் மேல முழு பாரம் இருந்ததுன்னா இந்த மாயைக்கெல்லாம் மயங்குவோமா இல்லை? அந்த சின்ன சின்ன மாயைக்கெல்லாம் மயங்குமா? இப்ப இது பிள்ளைங்களே கொஞ்ச நாள் தான், இந்த மனைவி கொஞ்ச நாள் தான், இந்த உலகம் கொஞ்ச நாள் தான், உடல் கொஞ்ச நாள் தான்ன்ற உண்மை அனுபவம் நடந்துச்சு, மனசுக்குள்ள தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகாது? மனசு வருந்தாது இல்லையா? அப்போ ஆன்ம பக்குவம் பெற்றுச்சு, ஆனா மனசு என்ன பண்ணல? பக்குவம் பெறல. ஏன்னா மனசு என்பது இந்த உலகத்தை சார்ந்தது, அது பக்குவம் பெறணும். ஆன்மா என்பது இறைவனோட சேர்ந்தது, அதுவும் பக்குவம். ரெண்டுமே சேர்ந்து பக்குவப்படுவதுதான் சிவப்பூசை. அதனால அந்த சிவப்பூசையை சரியா செய்து அந்த பெருமாண்டு. இன்னொன்னு, இந்த மொத்த யாத்திரை பத்திலையும் ஒரு செய்தி இடையோடு இருந்தது. அது என்ன செய்தி? மொத்த யாத்திரை பத்திலையும் ஒரு செய்தி இடையோடு இருந்தது. அது என்ன? அனுபவாதீதம். ஆஹா, அனுபவாதீதம். ரைட்டு. என்ன வார்த்தை அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு? சரி, அப்படி புயங்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த புயங்கன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் யாத்திரைக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த புயங்கன் என்பது என்னன்னு சொன்னோம்னா, பாம்பை ஆபரணமாக அணிந்தவன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஏன்? பகைய மறக்கணும், பகைய மறந்தவர்கள் பெருமான் சூடிக்கொள்வார் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னோம். ஆனா இன்னொன்னு, இந்த பாம்பு என்பது என்ன அப்படின்னா அதுதான் காலம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமான் யாருக்கு காலம்? காலன். நீங்க பாத்தீங்கன்னா பாம்பு மூச்சு எப்படி விடும்? அதான் புஷ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சீரா விட்டுட்டே இருக்கும். அப்படி பாம்பு என்ன பண்ணும்? அப்படியே ஒரு சீரா, அப்படியே நம்ம கால சக்கரம் வர்ற மாதிரி அதோட. அப்போ காலம் என்பது என்ன? சாமி நமக்கு காலம் என்பது என்ன? எது காலம்? காலம்னா என்ன? காலம் எங்க இருக்கு? இது முக்கியமான செய்தி. இந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாமா? முக்கியமான செய்தி, அப்புறம் போய்க்கலாம். இன்னொரு ஒரு செய்தி, சுகன்யா அம்மா ஒரு செய்தி சொன்னாங்க, அதை நான் இங்க சபையில சொல்லணும். சுகன்யா விக்னேஷ் அம்மா இருக்காங்களா? சுவாமி இருக்கிறேங்க. அம்மா அவர்கள் வந்து ஒரு செய்தி, அவர்கள் மூலமா ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வந்து எந்த கோவில் வந்து நம்மளுடைய சிவன் கோவில் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப பழுதடைந்து ரொம்ப வளராம இருந்ததுன்னா அந்த கோவில்ல வந்து ருத்ரஹோமம் நடப்பதற்கு அவர்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யறாங்க. அந்த உதவி என்ன ஒரு கண்டிஷன்னா வந்து அந்த ஹோமத்தை செய்யறவங்க சிவாச்சாரியாரா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். மற்றபடி அந்த பொருளுக்கான விஷயம் அவங்க மொத்தம் நடத்துறதுக்கான மொத்த செய்தியையும் மொத்த அந்த உதவியையும் அவர்கள் வந்து செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்கள் வந்து அந்த போட்டோ அவங்க தந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவும் ஒரு வீடியோவும் மட்டும் எடுத்து அவங்க அனுப்பிச்சீங்கன்னா மட்டும் போதும். அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால ஏதாவது ஒரு கோவில்ல ருத்ரஹோமம் நடத்தணும், அப்படி நடத்தினா அந்த கோவிலுடைய அந்த சுபிக்ஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு கோவில் ஊர் பக்கத்துல நல்ல கோவில் இருக்குன்னா உடனே அவங்க அம்மா சுகன்யா அம்மாவை நம்பர் தரும், அவர்களோட நம்பர் தருவாங்க. அவங்க உடனே உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்வாங்க. அதை வச்சு நீங்க வந்து அடியன்ட்ட பேசினாங்க 2 கோயில் சொன்னேன். ஆனா வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறான்னு பார்த்தேன், அனுப்ப முடியல. அவங்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வேணா என்னன்னு தெரியல. சுகன்யா அம்மா அம்மா எனக்கு வரலையே அம்மா, வாட்ஸ்அப்ல எதுவும் வரல. நானும் போட்டு வாட்ஸ்அப் ஆன் பண்ணவே இல்லை நீங்க, அதனால நான் அனுப்ப முடியலம்மா. நீங்க வந்து மறுபடியும் எனக்கு தொடர்பு கொண்டு நம்பர் போடுங்க. ஒரு செய்தி, ஜெனரலான செய்தி அம்மா சுகன்யா அம்மா அவர்கள் மூலமாக அடியனுக்கு கிடைத்த செய்தி. அது சொல்லி அம்மா கரெக்டா சொல்லிருக்கேன் சாமி, இல்ல ஏதாவது இல்லைங்க ஐயா, திருஷ்டம்ல ஐயா. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அதாவது கோயில் வந்து ரொம்ப நலிவடைந்து இருந்தா அதை எடுத்து கெட்டுறதுக்கும் அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க ஐயா. இப்போ நிறைய கோயில்கள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி எப்படி சொல்றது, ரொம்ப தகர்ந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்களையா. சோ அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க ஐயா, கோயில் எடுத்து கெட்டுறதுக்கு. அப்புறம் பட்டருக்கு சன்மானம் சம்பளம் அந்த அதுவும் மாசம் அதுவும் ஸ்பான்சர் பண்றாங்க ஐயா அவங்க. அருமை. அவங்க வந்து எல்லாரும் காசு கேட்பாங்க, இவங்க வந்து நாங்க குடுக்குறோன்றாங்க. இப்படி யாராவது பாத்துருக்கோமா? நம்ம யாருமே பார்த்தது இல்லை. நாங்க இருக்கிற இடத்துல நல்லது சொல்லுங்க, நாங்க அதுக்கு ஸ்பான்சர் பண்றோம், நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை நம்ம கண்டிப்பா பாராட்டுறோம். எல்லாரும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த வகையில சுகன்யா அம்மா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அம்மா வந்து அடியனுக்கு சொன்னாலும் அம்மா கிட்ட நான் உடனே அந்த செய்தியை சேர்த்துறேன். அதனால கண்டிப்பா எல்லாரும் அம்மா கொஞ்சம் தொடர்பு. அந்த ஒரு செய்தி இடையில ஒரு செய்தியை சொல்லணும்னு அடியனுக்கு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன்.
நமச்சிவாய். இப்ப முக்கியமான செய்தி என்ன சொல்ல வந்தோம் பாத்தீங்களா? மறந்தே போயிட்ட மாதிரி. என்ன சொல்ல வந்தேன்? காலம் பத்தி சொன்னீங்க. காலம் என்பது என்ன? அது விளக்க. காலம் அப்படிங்கிற தத்துவம் எங்க இருக்கு? காலம் டைம் இருக்குல்ல, வாட்ச் முதுகுல சாமி வச்சு கட்டி விட்டார். நம்ம முதுகுல வாட்ச் ஏதாவது தொட்டு பார்த்தா தெரியுதா? தொட்டு பார்த்தா தெரியுதா சாமி? நமக்கு காலம்ன்ற தத்துவத்தை கட்டி விட்டார் இல்ல? அந்த தத்துவத்தை கட்டி விட்டார். நம்ம மூச்சு ஒரு பாடல வருதுங்க. ஒரு பாடம் தான் முகந்து அமுது செய்தானே ஆதி அமரத்து முகியத்தும் சீலந்தான் முருகன் பெரியானை சிந்திப்பார் அவர் சிந்தையானை ஏழவனங்க என்று காலகானை கம்பனி அம்மானை காண கண்ணடியல் பெற்றவாறு என்று அது ஒரு பாடல் வரி வருது. காலனுக்கு காலன் சுவாமி, காலனுக்கு காலன், அதாவது யமனுக்கு காலம். நான் சொல்றது காலம், காலம் டைம். டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? நீங்க தான் சொல்லுங்க. மூச்சுலதான் இருக்குங்க. அருமை அருமை. எல்லாரும் நடராஜன் ஐயாவுக்கு சிறந்த கரவொலி, மகிழ்ச்சி, 100 மார்க்கு. என்ன காரணம்னா நல்லா கவனிங்க. காலம் என்பது என்னன்னா, சுவாமி நம்ம கிட்ட காலத்தை எப்படி செட் பண்ணி வச்சிருக்காருன்னா நாம விடுற மூச்சு தான். நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் தான். கண்டிப்பா எல்லாரும் என்னோட இணைஞ்சிருக்கணும். கண்டிப்பா. அதாவது சுவாமி நம்ம கிட்ட வைக்கிற டைம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னது? மூச்சு காத்துலதான் வச்சிருக்காரு. நீங்க மூச்சு காத்த நார்மலா விட்டீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு மூச்சு சிதம்பரத்துல தான் இருக்கு. அது என்ன கணக்கு சாமி? என்ன கணக்கு? ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. 21,600 இல்லையா? 21,600 இல்லையா? 21,000 தான் சரி. அவங்கதான் சிதம்பரத்துக்காரவங்க. சரி, அப்போ இந்த 21,600 தாங்கய்யா. 21,600. 21,600 முறை மூச்சு விட்டா அது ஒரு நாள் கணக்கு. நல்லா கவனிக்கணும். முக்கியமான செய்தி. நீங்க எதையும் கவலைப்படாம நீங்க நார்மலா மூச்சு விட்டீங்கன்னா 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு விட்டுருவீங்க. நார்மலா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நார்மலான மூச்சு. இப்போ நாம என்ன பண்றோம்? சிவபெருமானுக்காக கோலம் போடுறோம். என்ன பண்ணிடுவோம்? புள்ளி வைக்கிறப்போ மூச்சை புடிச்சுதான் ஆகணும் இல்ல? 1008 விளக்கு ஏத்துங்க. என்ன பண்ணணும்? நீங்க என்ன விட மாட்டீங்க ஒரு நாள்ல? 21,600 மூச்சு இருக்காது, அதோட கம்மியா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. நல்ல முக்கியமான செய்தி. கோவில்ல கூட்டுறீங்க, அப்படியே மொத்த கோவில கூட்டுறீங்க. தம்மு குடிச்சுதான் கூட்ட முடியும். சும்மா மூச்சை விட்டே கூட்ட முடியுமா? இழுத்து குடிச்சுதான் கூட்டணும் இல்ல? அம்மும் இல்லையா? பெரிய அந்த இதெல்லாம் வச்சு திருவழகு மெழுகு, சரி இந்த மெழுகுறோம்ல, சாணம் போட்டு மெழுகுறோம். அப்ப என்ன பண்ணணும்? மூச்சை பிடிச்சுதான். மாலை கட்டும் போது திருமுறை படிக்கும் போதே நம்ம மூச்சை பிடிச்சி சில வரிகள் நம்ம கட்டிதான் படிக்கணும். முத்தை திருவத்தி திருநவே அத்தி கிருசக்தி தரணும் வித்து ஒரு முத்து குருபரை என்ன மூச்சை விடலையே, இடத்துல மூச்சு விடலையே. முழு பாட்டை பாடுறப்ப 2 தடவை தான் மூச்சு விடுவோம். அப்போ திருமந்திரமோ திருப்புகளோ திருமுறையோ படிக்கிறப்பையும் மூச்சு நின்று போயிடும். அப்போ யாரெல்லாம் நல்லா கவனிக்கணும், சரியை, கிரியை, யோகம் என்ற 3 பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு வராது. முக்கியமான செய்தி சொல்ல போறேன். எல்லாருக்கும் பம்பர் ஆஃபர் செய்தி சொல்ல போறேன். இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பம்பர் ஆஃபர் செய்தி. இந்த 21,600 மூச்சு வந்தா ஒரு நாள் கணக்கா? இப்ப திங்கட்கிழமை ரைட்டா? இப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வரணும்னா அடுத்த 21,600 மூச்சு வந்தா செவ்வாய்க்கிழமை வந்துடும். இப்ப 21,600 இப்ப நார்மலா மூச்சு எடுத்தோம்னா திங்கட்கிழமை எனக்கு 21,600, செவ்வாய்க்கிழமைக்கு 21,600, அப்படியே விட்டுட்டே இருக்கும். இப்போ சிவபெருமானுக்காக தொண்டு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? மூச்சு கம்மியா விடுவாங்கய்யா. இப்ப நல்லா கவனிங்க. செவ்வாய்க்கிழமை கால் இடறணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல, ரோஹிணி நட்சத்திரத்துல கால் இடறணும்னு ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த நேரத்துல நமக்கு கால் இடறணும்னு விதி. நீங்க தொண்டு செஞ்சுட்டு வந்துட்டீங்க. தொண்டு செஞ்சனால என்ன ஆயிடுச்சு? திங்கக்கிழமை எது வரைக்கும் முடியல. செவ்வாய்க்கிழமை காலையில ரோஹிணி நட்சத்திரம் வருது இல்லையா, அது வரைக்கவே உங்களுக்கு என்ன கிழமை தான்? என்ன கிழமை? திங்கக்கிழமை ஆயிப்போச்சு. ஒரு நாள் முடியல. நம்ம கணக்குக்கு ஒரு நாள் முடியல. உலக கணக்குக்கு தான் செவ்வாய்க்கிழமை. நம்ம கணக்குக்கு யாரு? திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை பாதி தான். அப்போ நம்ம கடந்துடுறோமா? அப்போ
அந்த கால் இடறது என்ன பண்ணும்? அந்த அந்த வந்த வினை இருக்குல்ல, வந்த வினை கூட்டம், வந்த வினை என்ன பண்ணும்? இவன் இருக்கிற டைம் வேற, யார் இருக்கிற டைம்? இவன் இருக்கிற டைம் வேற. இவன் இருக்கிறது திங்கக்கிழமை, உலக டைம் வந்து செவ்வாய்க்கிழமை. நான் எந்த டைத்துல கொடுக்குறேன்னு தெரியாம வினையே குழம்பி போய் அந்த வினை தன்னால உடைஞ்சிடும். இப்ப யாரெல்லாம் தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு வினை வராதுன்னு சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொன்னாரே, அவ்வினைக்கு இவ்வினை. யாராவது பாடலாம். அவ்வினைக்கு இவ்வினை யாதென்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தியம் பிரான்கழல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தெமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டம் 3 தடவை. இந்த திருநீலகண்டம்ன்றது என்ன சொல்றேன்னா, கைவினை வந்து செய்வினை வந்து தீண்டப்பெற. உங்களை தீண்டாது. ஏன் தீண்டாது? குழம்பி போயிரும். நீங்க தான் என்ன பண்ணிருக்கீங்க? கைவினை செஞ்சுட்டு இருக்கீங்களே. கைவினை செய்யறப்ப என்ன ஆகும்? கைவினைன்னு தொண்டு செய்யறீங்க, சிவபெருமனுக்காக தொண்டு செய்யறீங்க. என்ன ஆகும்? மூச்சு காத்து சரியா வேலை செய்யாது. மூச்சு காத்து சரியா வேலை செய்யல அப்படின்னா அன்னைக்கு பொழுது உங்களுக்கு இல்ல. அப்ப விதி என்ன ஆகும்? விதி நம்மிடம் நல்லா கவனிங்க. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், நம்மை நாடி வந்த கோலன் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாள் கடங்கையும் கடம்பும் என் கண்முன்னே தோன்றிட அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது. அப்படி மேலெல்லாம் அப்படி புள்ள இருக்குது. நினைச்சு பாருங்க. நம்ம அவர் பேர் என்ன? நம்ம இவர் இருக்காருல்ல, அவரு மார்க்கண்டேயர். அப்படிதான் மூச்சை பிடிச்சு நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கைத்த போடுறாரு. அவர் எங்க இருக்காரு? மூச்சை பிடிச்சு நமச்சிவாய மந்திரம் சொன்னா நாள் முடியுமா? முடியாது. நாள் முடியாமலே இவர் போட்டாரு. என்னடா உள்ள ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு, வெளியில ஒரு நாள் ஓடிட்டு இருக்கு. பைத்தியக்காரா, நீ வெளியே இருக்கிற நாளை தான் பாத்துட்டு இருக்க, உள்ள இருக்கிற நாளை பார்க்கலையே, இது கூட தெரியாதா உனக்குன்னு வந்து பலான்னு விட்ட இடம் தான் இது. காலனை எப்படின்னு பாருங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிச்சா? எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன, நீங்க இந்த படம் பாத்திருக்கீங்களா? இந்த டைம் டிராவல் பண்ற மாதிரி படம், டைம் 24ன்னு ஒரு படம், நம்ம சிவகுமார் அது சூர்யா நடிச்சது. பாத்துறீங்களா? அந்த படம் பாத்துறீங்களா? அதுல போயிட்டு ஒரே ஒரு சின்ன இடத்துல வேற எதுவும் மாத்தி விட்டு வந்துருவாங்க. பார்த்தா மொத்த கதையும் மாறிடும். பாத்துறீங்களா இல்லையா? படம் பாத்திருக்கீங்களா? படமே பார்க்காதவங்க இருக்காங்க. நான் சொல்றது அதுல போயிட்டு ஒரே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சின்னதா சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. பார்த்தா மொத்த கதையுமே மாறும். அது மாதிரி நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமச்சிவாய மந்திரத்தையும் நம்ம அவனுக்காக பூ தொடுக்கிறதையும் அவனுக்காக தீபம் ஏற்றுவதும் அவனுக்காக திரும்ப தம்மு கட்டி பாடுறமே, 5 மணி நேரம் திருவாசகம் உட்காந்து பாடுறமே, நமக்கு அந்த நாள் முடியுமா? அந்த நாள் அந்த மூச்சு காத்த முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா பாடுறமே மொத்த பாட்டம். வேத மொழியர் நீற்றசமேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் மோகன் மாலுக்கும் நாதர் என் நாதனார் அன்னே என்னும் சொல்றப்ப மூச்சே விடவே மாட்டோம். முழுவதும் மூச்சு வரவே வராது. ஆக மூச்சு காத்துதான் டைம். சூரியன் டைம் கிடையாது. சூரியனோட டைம் எதுக்கு? வெளிக்கு. உள்ள போட்டிருக்க டைம் எது? மூச்சு காத்து தான். நீங்க எந்த தொண்டும் செய்யாம நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு நார்மலான விதி வேலை செய்யும். எந்த தொண்டும் செய்யல, எதுவுமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? நார்மலா விதி வேலை செய்யும். ஒண்ணுமே இல்ல, தலைய கையை உயர்த்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லும் போது மூச்சே விட மாட்டோம். ஆக 4 மூச்சு காத்து குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடும்? உங்களோட நாளு எவ்வளவு எளிமையா இருக்கு தெரியுதா? உங்களால இது புரிஞ்சுக்க முடியுதா? ஈஸியான கணக்கு தானே. இந்த 21,600 மூச்சு வந்தாதான் திங்கக்கிழமை முடியும். ஆனா ஐயா நீங்க சொல்றத நம்ப முடியாம இருக்குது. 21,600 தடவை மூச்சு விட்டாதான் ஒரு நாளே போகும் அப்படின்றது கொஞ்சம் நம்ப முடியாம இருக்குது. அந்த மாதிரி அதுதான் இல்ல 21,600 மூச்சு நீங்க நார்மலா விட்டீங்கன்னா, எந்த தொண்டு செய்யலன்னா 21,600 மூச்சு அன்னைக்குள்ளேயே விட்டுருவோம். இதுல என்னன்னா இந்த கோபம் தாபம் எல்லாம் வருது இல்ல, நல்லா கவனிங்க.
நல்லா கவனிங்க, கோபம் வர்றது இது பண்றது. அப்ப என்ன மூச்சு வேகமா வந்து நமக்கு என்ன ஆயிடும், திங்கக்கிழமை முடியறதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை முடிஞ்சிடும். கோவப்பட்டா உடம்பே ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஆமா. ஆஹா, என்ன சொல்ல வரோம்னா, ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கலாம் ஐயா. அதாவது மூச்சு காற்று நமக்கு வந்து நீங்க சொல்றது 26,000 மூச்சு ஒரு பணி செய்யறோம், கைவினை கொண்டு அந்த மாதிரி ஒரு சில பணி செய்யறோம். ஆனா செய்யக்குள்ள என்னன்னா மூச்சு காற்று 21,600 கொஞ்சம் கம்மியாகும். ஆனா கம்மியானா ஆயுசு கூடும் தான் சொல்லுவாங்க. வினை போகும்ன்றது எப்படியா? நம்ம முன்மணி பையன் நிறைய செய்து வச்சிருக்கோம், அது எப்படி போகும்? அதைத்தான் சொல்ல வந்தேன் அடி. அதான் எக்ஸாக்டா என்ன சொல்ல வந்தேன்னா, கிழமை காலையில ஐயா வந்து ஜானகியம்மா சொன்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரான்ட்டு முருகநாமத்தை சொல்ற போதோ இல்ல மத்த இதுகளை பத்தி சொல்ற போதோ நம்ம மத்த வினையை பத்தி செய்ய மாட்டோம். அப்ப மூச்சு காற்றும் கடுங்காமியாகும், வினையும் அந்த செய்ய மாட்டாங்கிறதா ஜானகியம்மா சொன்ன கருத்து. இப்போ அடியன் என்ன சொல்ல வந்தேன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில கரெக்டா செவ்வாய்க்கிழமை காலையில ரோஹி நட்சத்திரம் கால் இடறணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, அது செவ்வாய்க்கிழமை ரோஹி நட்சத்திரம் எல்லாமே இது புறங்களை வச்சுதான், வெளிப்புறங்களை வச்சுதான் நட்சத்திரம் கிராஸ் ஆகணும். இந்த ரோஹி நட்சத்திரம் கரெக்டா கிராஸ் ஆகிற நேரம் தான் செவ்வாய்க்கிழமையா இருந்தா அன்னைக்கு என்ன ஆகும், கால் இடரும். இப்ப என்னாச்சு, ரோஹி நட்சத்திரம் வந்துருச்சு, ஆனா செவ்வாய்க்கிழமை வெளியில தான் இருக்கு, யாருக்குள்ள இல்ல, எனக்குள்ள செவ்வாய்க்கிழமை இல்ல, எனக்குள்ள முடியல அந்த நாள். ஏன்னா எனக்கு ஒரு நாள் என்பது 11,000 கரெக்டா 21,600 தடவை மூச்சு விட்டாதான் ஒரு நாள் 24 மணி நேரம் முடியுது. அது நார்மலா இருக்கிறவங்க நல்லா புரியுதா, நார்மலா இருக்கிறவங்களுக்கு அந்த நாள் கரெக்டா முடிஞ்சிடும். ஆனா தொண்டு செஞ்சவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால என்ன ஆகும், இப்ப பிரேமாமா கேட்ட கேள்விக்கு இப்போ ரோஹி நட்சத்திரமும் வந்துருச்சு, செவ்வாய்க்கிழமையும் வந்துருச்சு, ஆனா நான் எங்க இருக்கேன், மூச்சு முடியல. நான் திங்கக்கிழமையிலதான் இருக்கேன். அப்ப எனக்கு அந்த இப்போ சாமி போட்ட கணக்கு வந்து 2வது நாள், புரியுதுங்களா, 2வது நாள் இந்த டயத்துல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெளியில அந்த நவக்கிரகங்கள் போட்ட கணக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ரோஹி நட்சத்திரம். அப்ப அந்த கணக்கு இந்த கணக்கு நேரா இல்லாதனால வினை எப்படி வந்து சேரும்? இதைத்தான் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும். இறைவனை ஒரு முறை முருகான்னு சொல்லிட்டாலே மொத்த வினை கணக்கு முடிஞ்சு போகுது. அப்போ முற்றோதல் செய்யற நீங்க, பன்னீர் திருமுறை முற்றோதல் செய்யற நீங்க, உங்களுடைய வினை கணக்கு அப்படி இருந்தும் சாமி கால் இடருது, அப்படி இருந்தும் கண்ணு அழிக்குது, முதுகெல்லாம் இந்த சாமி கஷ்டப்படுத்துறாரு, என்ன பண்ணுதுன்னா நினைச்சு பாருங்க. அப்புறம் நம்ம எவ்வளவு வினை செய்திருக்கோம் நினைச்சு பாருங்க. 1000 கல் எறிகிறப்போ ஒரு கல்லுதான் நம்ம தலையில அடிக்குது, அதுதான் நமக்கு வலிது. சப்போஸ் நம்ம முற்றோதல் செய்யல, இறைவனுக்கு தொண்டு செய்யலன்னா நம்ம எரிஞ்ச 1000 கல்லு நம்மளை தாக்கியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? 1000 கல்லும் தாக்காம ஒரு கல்லு தாக்குது, அதுதான் சாமி நமக்கு செய்த அந்த ஒரு கல் தாக்குற மாதிரி நமக்கு சில சமயம் மறந்துடும். அப்பையும் கூட முழு முனைப்போடு நம்ம இன்னும் தொடர்ந்து சிவபக்தியிலே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன வராது, அந்த ஒரு கல்லும் நம்ம மேல விடாது. நாம என்ன பண்றோம், விட்டுறோம் சமயம். போதும்பா சாமி, போதும் பாத்துக்கலாம் அப்படின்னு உலகவியலுக்கு வந்த உடனே, நார்மல் ஆன உடனே, நார்மல் வெளியே உள்ளேயும் நார்மல் வெளியிலேயும் நார்மலே உலகம் நம்மள வந்து அந்த வினைகள் எல்லாம் பற்றுது. எவ்வளவு அழகான தத்துவம், எவ்வளவு அருமை. அப்போ இதைத்தான் என்ன சொன்னார் சாமி, புயங்கனேன்னு சொல்றாரு. புயங்கன் அப்படின்னா என்னன்னா, காலம் என்ற தத்துவம், காலம் என்ற தத்துவம் மூச்சு காத்துல சாமி வச்சு கொடுத்துட்டாங்க. திருமூலர் திருமந்திரத்துல வந்து காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறிகொள்மினே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் அந்த குணம் தெரியும்னு சொல்றது. அப்போ அந்த கூற்றுவன் வந்து குழம்பி போயிருவான், என்ன பண்ணிடுவான், இவனுக்கு அவர் வந்து புக்கரை முடிஞ்சிருக்கோம், அப்பா முடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் அந்த மகா குரோதி வருடம் இத்தனை நாள் இத்தனை நொடியில வந்து உயிரெடுக்கணும் வருவான் அப்படி. ஆனா இந்த பையன் உள்ள இருக்கிறவன் என்ன இருப்பான், அவன் சிவபூசை பண்ணி திருநாமம் சொல்லி திருமுறை சொல்லி அவன் வேற கணக்குல இருப்பான். வந்தவன் என்ன பண்ணுவான், ஒன்னும் பண்ண முடியாது. வந்தவன் இவர் வேற, ஆனா திரும்ப வர முடியாது, காலன் போயிட்டு அவன் போயிடுவான். அப்புறம் இவருடைய ஆன்மாவை சிவபூத கணங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூத கணங்கள் கொண்டாடி எடுத்து கொண்டு வந்து சிவபெருமானோடு வந்து சேர்ப்பார்கள். சிவத்துல சேர்த்துட்டா என்ன ஆயிடும்,
நம்ம உடம்ப நம்மளுடைய ஆன்மா சிவத்துக்கிட்ட சேர்த்துட்டா என்ன ஆகும்? நீ மறுபிறப்பு வீடு வராது. மறுபிறவி ஏன் வராது? இப்ப யமன் தான் யமன் வந்து என்ன பண்ணுவான்? குடிச்சு கொண்டு போய் யார்கிட்ட சேர்ப்பான்? பிரம்மன்ட்ட விடுவான். பிரம்மன் என்ன பண்ணுவான்? வேலை முடிஞ்ச உடனே யமன் கிட்ட கையில கோத்துடுவான். யமன் என்ன பண்ணுவான்? பிரம்மன் யமன் இவங்க 2 பேத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்போம். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி சொல்றேன். இந்த செய்தி ஆன் பண்ணிருங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். ஒரு செய்தி, அதாவது யமனும் பிரம்மனும் என்ன பண்ணுவாங்க? யமன் யார்கிட்ட கொடுப்பான்? பிரம்மன்ட்ட கொடுப்பான். பிரம்மன் யார்கிட்ட கொடுப்பான்? யமன்ட்ட கொடுப்பான். பிரம்மன் யமன்ட்ட யார்கிட்ட கொடுப்பான்? பிரம்மன். இப்படியே மாத்தி மாத்தி வரக்கூடிய இந்த நல்லா கவனிங்க, உள்ள போகாம இவங்களை விட்டு எஸ்கேப் ஆகி அடியவர் வந்து நம்ம கூட்டிட்டு போவார். ஏன்னா ஒரே ஒரு நம்ம கவனிக்கணும், எல்லாரும் முக்கியமான செய்தி. இப்ப யமன்கிட்டையும் கூட்டிட்டு பிரம்மன்ட்டையும் கூட்டிட்டு போகாம ஒரு அடியவர் வந்து கூட்டிட்டு போனோம்னா என்ன ஆகாது? அடியவர் கூட்டிட்டு போனா சிவத்துக்கிட்ட தான் விடுவாரு. ஏன்னா யமன் வந்து பிரம்மன்ட்ட விடுவான், பிரம்மன் சிவத்துக்கிட்ட விடுவா. அப்படி மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் ஒரு அடிவரத்தை கிடைச்சதுன்னா அந்த அடிவர் எங்க கொண்டு போய் விட்டுருவாரு. நல்லா கவனிங்க, அவர் வந்து கொண்டு போய் சிவத்துக்கு விட்டுருவாரு. சிவம் திரும்ப பிறக்க வைக்க மாட்டாரு. அது போல சண்டிகேஸ்வரர் என்ற நம்மளுடைய விசார சருமர் எங்க கூட்டிட்டு போயிருவார்? நம்மள சிவத்திற்கு கூட்டிட்டு போயிருவார். சண்டிகேஸ்வரர் என்ற விசார சருமர் நம்ம கிட்ட எங்க கூட்டிட்டு போச்சு? நீங்க சிதம்பரத்துல யார் இருக்கா? சண்டிகேஸ்வரர். சிதம்பர சண்டிகேஸ்வரர் யார் சாமி? சிதம்பர சண்டிகேஸ்வரர் யாரு? சிதம்பரத்துல பிரம்மனா சிவபூஜையை கணக்கெடுக்கிறவர். சிதம்பரத்துல சண்டிகேஸ்வரர் யார் இருக்கா? நந்தி. யமசண்டிகேஸ்வரர். யமன் தான் இதுல சண்டிகேஸ்வரர். இதுல சிதம்பரத்துல. இங்க யார் சண்டிகேஸ்வரர்? நம்மளுடைய திருவாரூர்ல பிரம்மன். பிரம்மன் வந்து திருவாரூர் சண்டி. மாத்தி சொல்றான்னு தெரியல. இந்த பிரம்மனும் அந்த யம தர்மனும் தான் திருவாரூர்லயும் நம்மளுடைய சிதம்பரத்திலயும் திருவாரூர்லயும் இல்லைங்களா? திருவாரூர் தான் நடனம். தரிசனம் அந்த சாமி திருவாரூர் தான் அஜபா நடனம். இந்த திருவாரூர்லயும் சிதம்பரத்திலையும் யார் இருப்பாங்க? பிரம்மனும் யமனும் சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க. எல்லா கோயிலையும் யார் இருப்பாங்க? சண்டேஸ்வரன் நாயனார் தான் இருப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை காட்டுது அப்படின்னா, இந்த நம்ம பிறக்கிற அந்த விஷயத்த இவங்க கையில மாட்டாம அவங்க போகணும். அப்போ அது நம்மளுடைய பிரம்மனுக்கும் நம்மளுடைய இவங்களுக்கும் தெரிஞ்ச கணக்கு வெளிக்கணக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சது ரோகி நட்சத்திரம், கிரகம். நல்லா கவனிங்க, நட்சத்திரம், கிரகம், அந்த காலம், திதி, அந்த மித்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வெளிக்கணக்குல என்ன? கோள்கள் அப்புறம் மற்றதெல்லாம் ஒண்ணு சேர்றதுனால வர கணக்கு. நமக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு? நம்ம மூச்சு காத்து தான் கணக்கு. நம்ம மூச்சு காத்து சிவத்தோடு கலந்து கரெக்டா இருந்ததுன்னா என்னைக்காவது வினை வருமா? ஆனா அப்படி இருந்து வினை வருதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு வேணா பண்ணிருக்கோம். எல்லா வினையும் வந்திருந்தா என்ன பண்ணிருக்கோம் நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு வேளை சிவபூசை செய்யாம, நமக்கு பெருமானுக்கு திருவிளக்கு ஏத்தாம, அவன் கோவில்ல தொண்டு செய்யாம, அவனுக்காக உட்கார்ந்து சிவபூசை செய்யாம, அவனுக்காக மூச்சடைக்கு தியானம் செய்யாம உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எவ்வளவு வினை வந்திருக்கும்? கரெக்டா செஞ்ச வினையெல்லாம் சாமி என்ன பண்ணிடுறாரு? எப்படியாச்சும் இந்த புள்ள ஒரு தடவை நமச்சிவாயம் சொல்லாதா, தட்டி விட அந்த வினைய. ஒரு தடவை மாலை கட்டாதா, தட்டி விட அந்த வினைய. தட்டி நீ ஒரு மாலை கட்டினா 10 வினை தள்ளி போகுது. ஒரு முறை திருமுறை படிச்சீங்கன்னா இவ்வளவு வினை தள்ளி போயிடுது. அப்போ இந்த வினையெல்லாம் சுவாமி என்ன வச்சிருக்காருன்னா, அவன் அதுக்குத்தான் அதிபதி. அதைத்தான் அவன் என்ன பண்றான்? புயங்கனாக வைக்கிறான். நம்ம 16 அங்குல மூச்சா ஒரு நாளைக்கு 108 முறை நமச்சிவாய மந்திரத்தை நிதானமா நிறுத்தி மூச்சடக்கி சொன்னோம்னா என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி தானே இருக்கு நான் பேசுறது. மறுத்து கண்டிப்பா அதுக்கு அடியே நம்ம திருப்பாடத்துல காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு எங்கள் பாண்டிப்பிரான்
தன் அடியவருக்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த காலத்தை சொன்ன உடனே அதுதான் எனக்கு மனசுல வந்தது ஐயா, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது. தேவியம்மா ஏதோ சொன்னாங்க அம்மா சுவாமி. ஐயா நீங்க சொன்னதுக்கு சொன்னீங்க, அதாவது 21,600 தடவை மூச்சு விடுற ஒரு நாளைக்கு அந்த மூச்சு காத்த வந்து நம்ம மிச்சம் பிடிச்சு வைக்கிறோம். நம்மளுடைய ஆயுள் காலம் இன்னும் நீண்டு வருதுங்க. ஆமா, ஆயுள் காலம் மட்டும் நீளல, மொத்த நம்ம வினையும் கொலாப்ஸ் ஆகுது. மொத்த வினையும் கொலாப்ஸ் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? மொத்த வினையும் கொலாப்ஸ் ஆகுது. நம்ம சரியை அப்படிங்கிற அந்த புஷ்பலதாம்மா சுவாமி. யமன் வந்து நம்மள அழைச்சிட்டு போற காலம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அதை கூப்பிடுற காலம் வந்து மாறிடும், வினை கணக்கு. அதனாலதான் யாரும் என்ன தேவையில்லை, நமச்சிவாய மந்திரத்தை சொல்றவங்களும் தொண்டு செய்யறவங்களும் மூச்சு காத்த யாரெல்லாம் உள்ளெடுத்து பிடிக்கிறவங்களுக்கும் யாருக்கும் என்ன கிடையாது, வினை கிடையாது, வினை மத்த விஷயம் கிடையாது. காலன் அவர்களை கூட்டிட்டு போக மாட்டான். இது எல்லாம் திருமந்திரமா இருக்கட்டும், 12 திருமுறை எல்லாத்தையும் சொல்றதுக்கான இதுலதான் சாவி நமக்குள்ள கொடுத்த டைம் நம்ம சாட்டு எதுவும் கண்டுக்காம மூச்சு டைம் நார்மலா வச்சிருந்தோம் அப்படின்னா நாம அதனாலதான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சிவபெருமானை பத்தி பேசுற நேரம் மூச்சு அடங்கிரும். சிவபெருமானை பத்தி பேசுனா மூச்சு அடங்கிரும். மூச்சு அடங்கிருமா அடங்காது. சிவபெருமானை பத்தி பாடுறோம். புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் யுவையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூ செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே 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 தீவண்ணனே. ஐயா இன்னொரு டவுட்டுங்கய்யா, இப்ப நீங்க வந்து நம்ம மூச்சு காத்து பிடிக்கிறதுனால நம்ம வினையும் நீங்குது, ஆயுள் காலமும் அதிகரிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம நல்வினை செஞ்சாலும் தீவினை செஞ்சாலும் அதை வந்து நம்ம கண்டிப்பா அனுபவிச்சுதான் போகணுங்கிறது தானே சைவத்துடைய ஒரு இல்ல. அப்படி இல்ல, அப்படி நல்லா கவனிங்க. வினை நம்ம நல்லா கவனிங்க. அது இப்ப சீவன் முத்தர்கள்லாம் இருக்காங்க, சீவன் முத்தர்கள்லாம் இருக்காங்க. அப்ப நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் அதெல்லாம் சொன்னது. அப்புறம் இன்னொன்னு நம்ம இது நம்ம அது என்ன பாத்தீங்கன்னா அன்னம் பாலிக்கும் அதுலயே வரும் இல்லையா, என்ன பாட்டு சாமி? அம்மா சிஸ்டர் போன வாரம் நம்ம பேசிட்டோமே, என்னது அந்த பாட்டு மறந்து போச்சு திருமுறையில. கோளறு பதியமாங்கய்யா? இல்ல அன்னம் பாலிக்கும் அடிமை பூண்டேனுக்கு அடிமை தில்லை மாநகர் சென்றடையும் என்ன எரிச்சுட்டு வினையால் அடற்புடு நீர் வாழ்த்த வாயும் அந்த பாட்டுங்களா ஐயா? வாழ்த்த வாயும் இல்ல. சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய இடங்கள்ல சரி தேவியம்மா நீங்களே சொல்லுங்க. அப்புறம் அவ்வினைக்கு வினை யாம் என்ற செய்வினை வந்து இல்ல இன்னொரு பாட்டு நான் சொல்லிடுறேன். அப்போ கைவினை நம்ம திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்றது? திருநீலகண்டம் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும். ஆமா சொல்றாரு இல்லையா, அவ்வினைக்கு வினை சொல்றாருல்ல. அப்ப அது மாதிரி நாம செஞ்ச வினையை நாமளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இறைவன் என்பவன் தேவையில்லை. இதத்தான் சமண சமயம் சொல்லுது. நம்ம செஞ்ச வினையை நம்மளே தின்னு தீக்கணும்னு சொல்லுது. நம்மளே தின்னு தீக்கணும்னா எதுக்கு சாமி? இடையில எனக்கு சாமி என்ன பண்ணுது, எந்த வினையை எப்ப ஊட்டணும்னு ஊட்டுது. சில சமயம் டிஸ்கவுண்ட் பண்ணு. அவன் திருவடி பட்டா அவன் அயன் கையெழுத்து போயிடுமா? ஐயன் கையெழுத்து ஒரு நிமிஷம் எல்லாம் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை அந்த அதேதான். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார் அடிமை போன்றேனுக்கு அல்லல் என் செய்யும் அருவினை இல்லாதோர் அடிமை போன்றேன் அப்படின்றப்போ அதுவும் சொல்ல. அப்போ தேவியம்மா என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம செஞ்சது நாமளே அனுபவிக்கணும்ன்றதுக்காக நம்ம அந்த பக்குவத்துக்குள்ள வந்துட்டோம்னா எந்த வினையும் நம்ம வராது அப்படிங்கறதுதான் செய்வேன். அதுக்காகத்தான் படிக்கிறேன். அதாவதுங்கய்யா சிவ தொண்டு செய்யக்குள்ள நம்ம மூச்சு பயிற்சி கம்மியாகுது, அது வழியா வினை கழியுது.
மித்த செயல் செய்யக்குள்ள மூச்சு பயிற்சி கரெக்டா போயிட்டு இருக்கு, நம்மளோட காலமும் கரெக்டா போயிட்டு இருக்குது. இதுல நம்ம தம் புடிச்சு நிக்கிறது சிவத்தொண்டு செய்யக்குள்ள மட்டுமே. அருமை அருமை அருமை, அட்டகாசம் அட்டகாசம், சரளாசியம் அருமை. ஆக இதுல உங்களுக்கு ஈஸியான ஒரு புரிதல் தான் கொடுத்தீங்க. ஐயா, வினை வந்து கால நீதிக்கு கட்டுப்பட்டவை, அதனால காலத்துல வந்து அடையும். அந்த காலம் வந்து நாம இறை வழிபாட்டுல சிவனை பத்தியோ நம்ம இறைவனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தள்ளி போகும்போது அது கட்டுப்பட்டதுனால அந்த காலம் தாண்டி போயதுனால நம்மள அடைய முடியாது வினை. அதனாலதான் நம்மளுக்கு வினை அடையும். வினை அடைவதில்லை. இருந்தாலும் நமக்கு வர்றகின்ற வினையெல்லாம் நிறைய எரிஞ்சிருக்கோம். நம்ம கல்லு வானத்துல நிறைய எரிஞ்சிருக்கோம். அது திரும்ப என்ன பண்ணுது, நம்ம தலைமையில ஒன்னாவது விழுகுது. ஒரு கல் விழுந்ததுக்கே உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையான்ற சாமிய. ஆனா நம்ம செஞ்ச வினையினால மிச்ச 10 கல்லும் மிஸ் ஆயிடுது. அதனால நல்லா கவனிங்க, சிவ பூசையை விட்டுறாதீங்க. அப்ப அந்த அந்த யாத்திரை பத்துல முக்கியமான செய்தி நம்மளுடைய தொண்டு, சுவாமிக்கு செய்கின்ற தொண்டு. நம்ம மூச்சு காற்றை தினமும் நினைச்சு பாருங்க. இப்ப செய்யுங்க. இப்ப கையில எடுத்து ஜபமாலைய ஓம் நம சிவா 100 தடவை 108. இப்ப நம்ம என்ன தோணும், 108 தடவை பண்றப்ப என்ன தோணும், ஏன்டா 208 பண்ணா இன்னும் வினை கழியுமே தோணுமா தோணாதான்? 308 பண்ணுவோமே, நல்லா வினை கழியுமே. என்னப்பா இது என்ன இருக்கு, இது என்ன இருக்கு? 1.5 மணி நேரம் உட்காந்தா 1008 தடவை சொல்ல முடியும். உட்காடுறா 1.5 மணி நேரம் 1008 தடவை சொல்லலாம். 1.5 மணி நேரத்துல மூச்சே விட மாட்டீங்க. உங்களுக்கு 4 தள்ளி போயிடும். மொத்த வினையும் மாறி ஒரே ஒரு நாள் 1008 முறை நம்ம நமச்சிவாய மந்திரம் சொன்னோம்னா மொத்த வினையும் கழியுதுன்னா தினமும் சொல்லிட மாட்டோமா? தினமும் சொல்லிட மாட்டோமா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மூச்சடைக்க உட்காந்துட மாட்டோமா? கிடைக்கும் போதெல்லாம் மூச்சடைச்சு அப்படியே மூச்சை உள்ள இழுத்து பேசாம தம்மு கட்டி அந்த மூச்சு உள்ள இருக்கிறப்ப நமச்சிவாய் 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 நமச்சிவாய்னு அந்த மாத்திரையை கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும் சாமி? எளிமையான தத்துவம். ஆக யாத்திரை செல்வதற்கு அவன் புயங்கன்ற ஒரு வார்த்தை எல்லா இடத்துல இருக்கு. புயங்கன் என்ற வார்த்தை பெருமானுடைய கால சக்கரம். காலத்தை பெருமான் அது எது மூலமா கொடுத்திருக்கான்னா மூச்சு காத்து மூலமா கொடுத்திருக்கான். 16 அங்குல மூச்சு நாம இழுத்து விடுறோம் அப்படின்னா, நிதானிச்சு விடுறோம் அப்படின்னா, சாமி சொன்ன 1:4:8 அப்படித்தானே? 1:2:4 ஒரு மடங்கு காற்றை உள்ள இழுத்து இது 2 மடங்கு கும்பித்து 4 மடங்கா வெளியே விடணும். எப்படிப்பா 4 மடங்கா வெளியிடணும்னா மெதுவா வெளியிடுறப்போ 4 மடங்காயிரும். ஒரு தடவை யமுனாமா கேட்டாங்க, ஐயா இழுக்கிறதே 1, அது எப்படி 4 மடங்கா வெளியிடுது? 4 மடங்குன்னா நேரம் தான். நான் அங்க பாருங்க விட்டுட்டேன், 2 நிமிஷம் உள்ள வச்சிருக்கேன், அப்புறம் மெதுவா உள்ளன. அப்போ ஒரு மாத்திரை உள்ள இழுத்து 2 மாத்திரை நிறுத்தி 4 மாத்திரையா வெளிவிடும் போது என்னுடைய மூச்சு கால கணக்கே மாறிடுது. அவ்வளவுதான். இத உட்கார்ந்து பயிற்சி பண்ணுன்னு சொன்னா நம்ம மனசு கேட்காது. அதனாலதான் கோவில்ல 1008 விளக்கு ஏத்து, கோவில்ல போய் டோட்டலா கழுவு, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மூச்சு காத்து ஓரளவுக்கு பிடிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்ணு. எப்ப பார்த்தா இது எல்லாத்துக்கும் மேல நீங்க அன்போட இருந்தீங்கன்னா உங்க மூச்சு அப்படியே நின்றும். நீங்க அன்புல நிறைஞ்சு நிக்கிறப்பெல்லாம் மூச்சு நின்று. இல்ல உங்க பிள்ளை வருது, 10 வருஷம் கழிச்சு அமெரிக்கால இருந்து பிள்ளை வருது, பிள்ளைய பார்த்தோன்னே என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? அன்பு பெருகுங்கய்யா. அன்பு பெருகுனா என்ன ஆயிடும்? மூச்சு காத்து கம்மியாயிருங்கய்யா. மூச்சு நின்றும் அப்படியே. அன்பு மிகும் போதெல்லாம் என்ன ஆகும்? கண்ணீர் பெருகும் போதெல்லாம் மூச்சு தடைபடும், மூச்சு காத்து நிற்கும். இப்படி எல்லாம் பல ரகசியங்களை உள்ள வச்சுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 நெறிகளை நமக்கு தந்து அதுல வினை உனக்கு வராதுன்னு சொல்லி வச்சு போயிருந்தான். எத்தனை அழகு, எத்தனை விஷயம். இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அன்பு பெருக்கி சிவபூசையில சரியா நின்று நம்ம மூச்சு காற்றை அடக்கி பெருமானை வழிபாடு செய்து நம்ம என்ன பண்ணலாம்? எது மூலமா? ஒவ்வொரு நாளும் 9 கதவை அடைத்து பிரம்மரேந்திரம் வழியாக வெளியே சென்று திருக்கதவம் தொடர்ந்து இருக்கக்கூடிய சிவபுரத்துக்கு செல்லுகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் யாத்திரை. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். புரிதலோடு நீங்க இருக்கணும். குருநாதருடைய முக்கியமான கட்டளை என்னன்னா, இவ்வளவு அடியார்கள் வந்துட்டாங்க, அவங்களை இன்னும் புரிதலுக்குள்ள பூரித நிலையில வச்சு அவங்க இன்னும் நல்லா செறிவூட்டி அவர்களை பெருமானுடைய சிந்தனையிலிருந்து அகலாது வைத்திருக்கணும் அப்படின்னு குருநாதர் சொன்னாரு. அதனாலதான் மீண்டும் இந்த யாத்திரை பத்தி நம்ம எடுத்தோம். அதனால அடியவர்கள் எல்லாம் இந்த நோய் நீக்கம் இதெல்லாமே மறந்துடலாம். பெருமானுக்காக தொண்டு செய்து கொண்டிருங்க. அந்த புயங்கன் என்ற அந்த பெருமான், அந்த நாகத்தை அணிந்த பெருமான், நாகம் என்ற காலத்தை அணிந்த பெருமான், காலத்தை மூச்சு காட்டிலே வைத்த பெருமான் நமக்கு நின்று
இறங்கி இருந்து அருள் செய்ய காத்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாத்திரைக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் ஐயா கேக்கலீங்கய்யா. பிரேமாம்மா நெட்டு போயிடுச்சுமா, வருவாரு ஐயா வருவாரு. சரிங்க. நெட்டு போயிடுச்சு ஐயா, வருவாரு. இல்லைன்னா வாழ்த்து பாடல் பாடிட்டு நம்ம யாராவது பேச வாய்ப்பு கொடுக்கலாம். ஜனதி அம்மா, நீங்க வான்வீகில் வழாது தெய்வ பாடல். சுவாமி சுவாமி கேக்குதுங்களா? இல்ல இல்ல, என்ன மாதிரி வினைன்னு பாருங்க, என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். சிஸ்டம் நல்லாதான் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா ஆஃப் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனை இல்ல, சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் பெருமானுடைய இதுதான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பாத்துக்கலாம். சரி, ஆக சார்ஜ்ல இருக்கு சாமி, எல்லா சார்ஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. லேப்டாப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, தெரியல என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக நமக்கு எந்த வினை வந்தாலும் அந்த வினையிலெல்லாம் தப்பிச்சு பெருமானோட திருவடிக்கு சென்று சேரணுங்கிற அந்த பெரும் வினையிலேயே இருந்து தங்களுடைய ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பூ கட்டுறப்போ, இன்னைக்கு திருமுறை பாடுறப்போ எவ்வளவு சந்தோஷமா பாடும். ஏதாப்பா 5 மணி நேரம் ஆயிடுச்சு, எப்ப இன்னும் 2 மணி நேரம் தான் கொடுங்கப்பா, 2-3 வினை போயிடும். இல்ல 2-3 வினை போயிடும், நான் கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டு போறோம்ப்பா சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி எல்லா அடியார்களும் இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து அந்த அனுபவாதீதத்தை பெருக்கி பெருமானுடைய அனுபூதியை பெருக்கி அவன் பெருக்கியற்றை அப்படியே வாழ்வியல்ல பயன்படுத்தி யாத்திரைய வந்தவங்க யாரும் மிஸ் ஆகாம பெருமானுடைய திருவடிக்கே சென்று சேரணும்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து இத வந்து நிறைவு செய்யலாம். சிவசிவ அம்மா நிறைவு செய்யலாம். முழு கிணறையும் தாண்டிட்டோங்க ஐயா, நாங்க இன்னைக்கு முழு கிணறும் தாண்டிட்டோம். நீங்க சொன்னீங்கல்ல, அதனால முழு கிணறுமே நாங்க தாண்டிட்டோங்க ஐயா. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சிங்க சாமி. ஐயா நம்ம பாப்பாவை காட்டுங்க ஐயா, மண்ணில் நல்லவனம் எல்லாரும் பாடிடலாங்க ஐயா. ஏங்க பிரேமம்மா பாடிடலாங்கல்ல? எல்லாரும் சேர்ந்து பாடிடலாங்க. எல்லாரும் பாட்டு சொல்லிடுங்க, ஒருத்தங்க பாடுங்க, நாங்க எல்லாரும் வீட்டுல பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்தே பாடுவோம். அப்பதான் நல்லா இருக்கும். ஒருத்தங்க மட்டும் பாடு, நீங்க பாடுங்க, நாங்க எல்லாரும் பின்பாட்டு பாடுவோம். ஜானகியம்மா நானும் பாடுறேன். பாடுங்க பாடுங்க. இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அதான் நானும் பாடுறேன் உங்க கூட. அது பாப்பா வரட்டும், வந்துருச்சு வந்து பாப்பா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சம்பளம் தென்னாடுடைய சிவனே இறைவா போற்றி. அத்தனை அடியார்கள் திருவடி அடியில் போற்றுகின்றேன் சாமி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா அடியன் ஒண்ணே ஒண்ணு
கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத கஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுள் வாழ்வே அமுதீசர் உருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. சிவா திருச்சிற்றம்பலம். 16 பேர்களும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும். அடியார்கள் தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெற்று வாழையடி வாழையென பெருவாழ் வாழ வேண்டும். நன்றி, நன்றிங்க சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். இது அடியனுக்கு ஒரு பெரிய நன்கொடை, அடியார்களுடைய வாழ்த்து, குருநாதருடைய வாழ்த்து. அதனால சரி அதனால ரொம்ப மகிழ்ச்சி சாமி. நன்றி நன்றி நன்றிங்க அம்மா. அமைச்சு நிறைய செஞ்சிடலாம். பாடிடலாமா பிரேமாமா? வான்மிகில் வளாது பெய்க பாடுங்கம்மா. வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேல் விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சரி மகிழ்ச்சிங்க சாமி. அடியார்கள் தங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல அடியார்கள் அந்த ஏதாவது அனுபவம் மட்டும் ஒரு சும்மா ஓரிரு நிமிடங்கள் சொல்லுங்க. ரொம்ப நேரம் சொல்லிக்க வேணாம் சுவாமி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகளை சொல்லலாம். ஐயா அடியன் சொல்லு. சந்திராமா சுவாமி. சரி ஐயா உடம்புக்கு வந்து 2 வீடுன்னு சொன்னீங்க. ஒரு வீடு வந்து வாடகை வீடு, ஒண்ணு வந்து நிலையான முக்தி அந்த திருவடி அப்படிங்கறது பார்த்தங்க. அந்த உடம்புக்கு இருக்கிற அந்த 9 வாசல், அந்த 9 வாசலை அடைச்சிட்டு நம்ம கபாலம் வழியா போய் முக்தி அடைகிறது தான் நம்மளுக்கு முக்தி நிலை, அதாவது யாத்திரை. அத அப்படி சொன்னீங்க. அத புரிஞ்சுட்டாங்க ஐயா. அப்போ அந்த இது அந்த 9 வாசலும் திறந்திருக்கும், சிவபுரமும் திறந்திருக்கும். ஆனா நாம இந்த 9 வாசலை அடைச்சிடணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுட்டோங்க. அடைக்கிற அதுதான் சிவபூஜை அப்படிங்கறதையும் புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்து நம்ம வந்து கருணையோட அன்போட நம்ம கருணையோட இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு வரல. பிரம்ம கமலம் வழியா நம்ம மூச்சை போய் டெய்லி அதை தொட்டு வர்ற தெரியலன்னா கூட கவலை இல்லை. உண்மையான அன்போடு எதிர்பார்ப்பு இல்லாம அன்பாவும் கருணையாவும் இருந்தாலுமே நம்மளுக்கு அறியாமலேயே நம்மளுடைய மூச்சு பிரம்ம கமலம் போய் வந்து கடைசியா பிரம்ம கமலம் வழியாதான் சிவபுரம் போகும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுட்டோங்க ஐயா. திருவடி நன்றிங்க சுவாமி. மற்ற அடியார்களுக்கும் வாய்ப்பு. இன்னொரு அடியார் பேசலாம். சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். அதாவது நமக்கெல்லாம் தலைவன் வந்து சிவபெருமான் தாங்கய்யா. அவரை நம்ம நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும். நாயன்மார்கள்லாம் சிவனையே நினைச்சுதான் வழிபாடு செய்தாங்க. அவங்கதான் தலைவன், எல்லாமே அவர் தான் அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாம் ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாய் வந்து நன்றி உள்ளதுதான். எப்பயுமே தலைவனை சார்ந்து மத்ததெல்லாம் யாரையும் நினைக்காது. தலைவன் தான், அவர் ஒருத்தவர் தான். அவர் விரும்பம் எல்லாத்துக்கும் நீங்க உதாரணம் சொன்னீங்க. ஒரு யானை, ஒரு சிங்க, எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொன்னீங்க. அதே மாதிரி நாமளும் நம்ம நாயன்மார் வரிசையில நாமளும் அப்படியே இருக்கணும்னா அதுதான் நாயன்மார்கள் நாயன்மார்கள் பேர் வச்சாருன்றத சொன்னீங்க. நமக்கெல்லாம் சிவபுரம் கதவு திறந்தே இருக்குது, நம்ம திறந்து இருக்குது. அதனால நம்ம எப்படி போகணும்னா அந்த அன்பு தான் சொன்னீங்க. ஆனாலும் அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த மூச்சு காற்றுதான் காலன் அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த காலன் மூலியமா நம்ம வந்து என்னன்னா காற்று, மூச்சு காற்றுதான். அந்த புயங்களுக்கும் யாத்திரைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னா பகையை மறக்கணும், பாம்பு அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எனக்கு வந்து ஒரு உதாரணம் நம்ம குருமார், அதாவது என்னன்னா அந்த நம்ம அந்த புயங்கள் அந்த சிவபெருமான் வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கல, இந்த கையில
அந்த கையில இந்த கையில கால் எல்லா இடத்தையும் இடுப்புல எல்லா இடமும் கட்டியிருப்பாரு. நம்ம அந்த 16 இடத்துலயும் அந்த இடத்துல எல்லாம் பூசை போடுவாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் குறிப்பா பூசை எல்லாம் போடுவோம். அந்த மாதிரி போட்டு எதுக்குன்னா அதை தொடு உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம இதுல அந்த தொடு உணர்ச்சியை கொண்டு வந்து நம்ம மேல் நோக்கி நம்ம அந்த மூச்சை இழுத்து பிடிச்சி நம்ம மேல நடத்தணும். அதான் பிரணயாமம். அந்த பூசையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பிரணயாமம் செய்துதான் நம்ம அந்த சகஸ்தலத்துல போய் அடையணும். அப்ப சிவ பூஜை பண்ணணும், அப்பதான் மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்க சொல்ல சொல்ல இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம சிவபெருமானை நினைச்சு நம்ம கீழே வரக்கூடாது, ஆனாலும் மேல் நோக்கியே தான் போகணும். நம்ம அதை பிடிச்சிட்டா நம்ம சகஸ்தலத்துக்கு கூட நம்ம கீழே இறங்க மாட்டோம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இப்ப இருக்கிற காலகட்டத்தை நான் ஒவ்வொன்றும் நினைச்சு பார்ப்போங்க. ஆமா, பிரணயாமம் செஞ்சு நம்ம மூச்சு காட்டெல்லாம் பிடிச்சி நம்ம வாழ்க்கையை தான் குறைச்சு போடுறோம் தவிர வாழ்க்கையை அதிகப்படுத்திக்கலாம். நம்ம ஒரு இறப்புன்றதை அதிகப்படுத்திக்கலாம் தவிர இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையிலே. ஆனா அந்த வினைப்பயன் கழியுது அப்படின்னு சொன்னது இன்னைக்குதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட வினைப்பயன்லாம் கழி ஆமா, இந்த காலத்துல நம்ம வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிச்சுட்டோம், இறைவனடிதான் போய் சேரணும், அது ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நீங்க சொல்றது சிவபுரம் எப்பவுமே தரந்தே இருக்குது நமக்கெல்லாம். நம்மளோட வினைப்பயன் எல்லாம் போகணும் அப்படின்னா வினைப்பயன் போனாதான் நமக்கு அந்த இடத்துல போய் சேர முடியும். அந்த 9 வாசல் வழியா நம்ம போகாம அந்த சகசர முடியாத சென்னி மேல் சுட்டி வணங்குற நம்ம சென்னி வழியாதான் நமக்கு நல்ல வழியாதான் நம்ம இறைவனை அடையணும் அப்படின்றது விளக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி உச்சாரணம் பண்ணணும், மூச்சு காற்று குறைத்து நம்ம வினைப்பையன் எல்லாம் போக்கணும். நம்ம இறைவனடி சேர்த்து நம்ம காலம் அணுகாமன்றதுக்கு நம்ம நினைக்கவே இல்லை. நம்மளுடைய வினைப்பையன் போகணும். ஏன்னா இப்ப அந்த வினைப்பையன் நம்ம நீக்கினாதான் நம்ம அடுத்த பிறவிலியாவது எப்ப பிறக்கிறோமோ இன்னும் அடுத்த பிறவி, அதான் பிரம்மன் நீங்க யமன் சொல்லி மாறி மாறி பிறப்பு இறப்பு பிறப்பு மாறி வரும். அந்த வராம இருக்க எப்பவுமே சிவபுரம் திறந்திருக்கு. நம்ம மூச்சுக்காடு வினைப்பயனை எல்லாம் நீக்கி அந்த வாசல் வழியா நம்ம இறைவனை அடையணும் அப்படின்றத நான் இன்னைக்கு இந்த கருத்து மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. சிவாய நம்ம அதே மாதிரி நம்ம பூசை ஆன்மாவும் மனசும் சேர்ந்துதான் நம்ம பூசை பண்ணணுங்கிறதும் இன்னைக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதாங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க சாமி. உண்மையிலே அதான் நம்ம என்ன சொல்றது, சிவ பூஜை பண்ணக்குள்ள நம்ம பேச மாட்டோம், யார்கிட்டையும் ஒரு போன் வந்தாலும் எடுக்க மாட்டோம், மற்ற அடியார்கிட்ட பேச மாட்டோம். அந்த நிலையிலேயே நம்ம ஒன்றிருப்போம், மனசும் ஆன்மாவும் ஒன்றி இருக்கும். நீங்க கரெக்டா அந்த வார்த்தையை எடுத்து பிடிச்சிங்க. உண்மையிலேயே அந்த நேரத்துல நம்ம எதையும் நினைக்காம அந்த சிவ பூஜையே, நம்ம சிவ பூஜைன்னா இந்த சிவ பூஜையும் இல்லை, ஆனா மற்ற நீங்க சொல்றது மந்திரம் தொண்டு எல்லாமே எந்த கவனமும் அதை செலுத்தாம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒரு தொண்டையை செஞ்சுட்டு இருந்தா நமக்கு உண்மையிலேயே அந்த மூச்சு காட்டுறதுன்னு குறைந்து நம்ம வினைப்பயெல்லாம் போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. சிறப்பான நீங்க 2 கருத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. மகிழ்ச்சிங்க சார், மகிழ்ச்சிங்க சார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு ஏதாவது அடியனுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க குரல் பதிவா அடியனுக்கு கொடுங்க. அது அடியன் கேட்கறதுக்காக காத்திருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் குரல் பதிவு கொடுங்க. நீங்க பெற்ற செய்திகள் எல்லாம் நீங்க சொல்லுங்க. சொல்றப்ப இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிற அடியனுக்கு ஒரு எண்ணம் வரும். அதனால இந்த வகையில இருக்கும். அடுத்து நம்மளுடைய குருநாதர் எங்க நமக்கு அடுத்த பதிகம் கொடுக்குறாரோ அங்க நம்ம தொடங்க காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வகையில அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்னைக்கு நிறைவு பாடல் யாராவது ஆடியோ தொடர்ந்து ஐயா மிகவும் சிறப்பா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நீங்க சொல்ல கருத்து எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதோட பிரேமாவும் எல்லாம் இப்ப விவரமா சொல்லிட்டாங்க. எல்லாமே எனக்கு சிவபெருமான் அருள்தான். மகிழ்ச்சி 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 வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம் வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம். அனைத்தடியார் திருவடிகளையும் வணங்கிறேங்க ஐயா. நன்றி. நன்றிங்க அம்மா, நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நம்பிச்சா நன்றிங்க, நன்றிங்க அம்மா. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கங்க ஐயா. திருவே சரணங்க ஐயா. திருவடி வணங்குறேன் அம்மா. ஜானகி அம்மா திருவடி வணக்கம் சாமி. பொன்முடி அம்மா திருவடி வணங்குகின்றேன். ரஞ்சிதா மணி அம்மா திருவடி வணக்கம் சாமி. லோகநாயகி அம்மா, சுதா அம்மா,
ஜெகதீஸ்வரி அம்மா திருவடி வணங்குகின்றேன் அம்மா. சிவசிவ 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 சிவசிவ. ரெக்கார்டு ஸ்டாப் பண்ண முடியல சாமி, ஒரே ஒரு நிமிஷம். திரும்ப ரெக்கார்டு மட்டும் என்னால ஸ்டாப் பண்ண முடியல. சாருமதி அம்மா இருக்காங்களா? புவனேஸ்வரி அம்மா அம்மா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிவசிவ சிவசிவ. ரெக்கார்டு ஸ்டாப் ஆகல. நான் திரும்ப லேப்டாப் ஆன் பண்ணிருக்கேன். அது வந்ததுக்கு நான் நினைக்கிறேன். டாமி புவனேஸ்வரி அம்மா. ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப வந்து நம்ம உயிர் பிரியும் போது கண்ணால போகுது மூக்கால போகுதுன்றதான் சொல்றாங்க. கண் வழியா போச்சு வாய் வழியா போச்சுன்னு. அந்த கபால வழியா போகும்போது தெரியுங்களா நமக்கு? தெரியும் சாமி. கபால மோட்சம்ன்றது தன்னால தெரியும். அந்த இடத்துல ஒரு சின்ன வெடிப்பு இருக்கும், சின்ன வெடிப்பு ஃபார்ம் ஆகும். அது நம்ம மகான்களுக்கெல்லாம் வரும். ஒரு சின்ன வெடிப்பு அங்க ஃபார்ம் ஆகும், அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கபால மோட்சம்னே சொல்றாங்க அது. அதனால அந்த மாதிரி வெடிப்பும் வரும். அதனால அப்படியும் போகுது. அது வந்து தினமும் பயிற்சி செய்யறதுதான் நம்முடைய சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதான் எனக்கு சந்தேகம், முதல்ல கேட்கணும், நடுவுல கேட்க கூடாதுன்னு கம்முன்னு இருந்துங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. உற்சாகம் வாங்கிக்கிறேன், எல்லாரும் உற்சாகம் வாங்கிக்கிறேன். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. ஜெகதீஸ்வரம்மா திருவடி வணங்குகின்றேன் சாமி. அனைத்து அடியார் திருவடி வணங்குறேங்க. அப்புறம் பேசுறீங்க. நான் பேசுறேன், போன் பண்றேன். நல்லதுங்கம்மா. சுதாம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. புவனேஸ்வரி அம்மா திருவடி வணக்கம். காஞ்சனா அம்மா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. 2 நாளா 2 கிளாஸ் இல்லாம ரொம்ப அன்னைக்கு நாளே வெறுமனையா இருந்துச்சுங்க ஐயா. அதான் சொன்ன, நிறைய கால் வந்தது சாமி. அடியாருங்களா ஐயா, இன்னைக்காவது கிளாஸ் வைப்பீங்களா இல்ல இப்படியே விட்டுருவீங்களா, என்ன நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அடியன் வந்து என்ன நடந்தா இன்னைக்கு வந்து கிளாஸ் வச்சிடறோம் அப்படின்றதுனால அடியன் எல்லாருக்குமே வெறுமை ஆயிடுச்சு. எனக்குமே வந்து கம்ப்ளீட்டா எம்டினஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க சாமி. அதனால இன்னைக்கு அடியார்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு மனசுக்கே திருப்தியா இருக்கு. அடியன் செய்த பெரும் தவம் நினைக்கிறேன் சாமி. சரி அம்மா வந்தது மகிழ்ச்சி. அம்மா சாந்தி அம்மா வருவாங்க நினைத்த அம்மா என்னாச்சுங்க சாமி? ஒருவேளை கிளாஸ் கண்டினியூஸா இல்லாத கட்டி இல்ல தெரியலைங்க. நான் இங்க எங்க அபார்ட்மெண்ட்ல விநாயகர் வச்சிருக்காங்க 9 டேஸ்க்கு. அதனால காலையில சாயங்காலம் பூஜை பிரசாதம் அது இதுன்னு எல்லாம் போயிட்டு இருக்குங்க. நானும் போயிட்டேங்க. இப்பதான் வந்தேன், 9:30 தான் வந்தேங்க. வந்துட்டு தான் ஆன் பண்ணேன். கிளாஸ் இருக்கா இல்லையான்னு நினைச்சு சும்மா ஆன் பண்ணேங்க. பார்த்தா அடியார்கள் இணையெல்லாம் போட்டிருந்தாங்காட்டி சரி. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம இதுல பாருங்க, யூடியூப்ல பாருங்க. ரொம்ப முக்கியமான அமர்வு, கொஞ்சம் நல்ல தெளிவான அமர்வு. அதை நீங்க பாருங்க சார், பாருங்க. நல்லபடியா நடந்துச்சாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது நல்லபடியா முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. சரி அதான் எல்லாரும் மணி நல்லவனம் பாடினாங்க எல்லாரும் சேர்ந்து. மகிழ்ச்சியா இருக்கு. கேட்டங்க ஐயா. நேற்றுக்குதான் பிரேமாமா எனக்கு 2-3 நாளா மனசுல ஒரே வருத்தமா இருந்தது. என்ன ஒண்ணுமே ஐயா ஒரு குரலும் பதிவு போடக்கானா ஆளும் வருகாலாம், என்ன உடம்பு சரியில்லையா என்னவோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கவலை அரிச்சுக்கினே இருந்தது. அப்புறம் பிரேமாமா தெரியாம இருக்காது எதுவா இருந்தாலும். நேற்றுதான் அப்புறம் அவங்களுக்கு கேட்டான். அப்பதான் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்களும் இந்த விஷயம் சொல்லல, விருந்தாடி எல்லாம் வந்திருக்கிறாங்க, வீட்டுல வேலை அதிகமா இருக்கு அதனால வர முடியல, போனே எடுக்க நேரம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்தாங்கன்னா சரிதான், ஒரு செய்தி தெரியலையேன்னு எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா நல்ல விசேஷம் சொல்லியிருக்காரு. அதான் அன்னைக்கு நல்ல விசேஷம் சொல்லியிருக்காரு. அது எடுத்து சொன்னாங்க. சீட்டு கொடுத்தா வாயால சொல்றீங்களா என்ன அப்படின்னு கேட்டான். நீங்க வாயால சொன்னதே சீட்டு காட்ட மாதிரிதான் இருந்தது எங்களுக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் நீங்க இங்க வந்து இருக்கும்போதே பாப்பா அந்த மாதிரி ஆச்சு, அதே சொல்லுங்க. அங்க போயிட்டு வர முடியாது, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்ல சிறப்பு தாங்க ஐயா. வாழ்த்து சொல்லுங்க பாப்பாவுக்கு, அடியானுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறோம்மா. சுதாமா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. நன்றிங்கம்மா. காஞ்சனம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. பாப்பா எனக்கு போட்டு வச்சிரு பாப்பா. பிரியா சிவாய நம. வீட்டுக்கு வந்தனல்ல பாட்டி, சிவாய நம. தெரியுதா பாட்டி? தெரியுதுல்ல, வச்சு விட்டுருங்க, பாட்டிக்கு வச்சு விட்டுருங்க. வச்சுட்டீங்களா? ஊருக்கு 25 சாமி, 25 கிளம்புறேன். 27 அங்க பாம்பேல இருந்து பிளைட் அடிக்கடி. 25 கிளம்புறேன் சாமி, 25 கிளம்புறேன்.
கருணையா பேசினாங்க, இடையில பேசினாங்க, ஐயா பேசினாங்க, பால் காய்ச்சதை பத்தி சொல்லியிருந்தாங்க சாமி. ஆமா அவங்க டேட் என்னைக்கு சாமி சொல்லியிருக்காங்க? டேட்டு சண்டேங்க ஐயா 15 வர சண்டேங்களா? சரி சரி 15 சரிங்க சாமி, சரிங்க சாமி. இன்னைக்கு என்ன தெரியல, அது கட் பண்ண முடியல, அது நம்ம இதுலதான் ஆஃப் பண்ண முடியும். நல்லது, உத்தரவு வாங்கிக்கலாம். நான் பேசுறேன், நான் எல்லாருக்கும் அடியார்கிட்ட பேசுறேன். கண்டிப்பா நன்றி நன்றி. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா வகுப்புக்கே வரல, நீங்க பார்க்கவே டல்லா இருக்கிறீங்க ஐயா. எனக்கு ரொம்ப கஷ்டமா, ஐயாவே வரல, மடியான்னு பார்க்காம இருக்க மாட்டாரு. வகுப்பு மடியான்னு தெரியும். சிவாய நம.